ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு இது காணாது, நான் ரொம்ப சத்தமா எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மீட்பர், என் இரட்சகருக்கு நான் ஹல்லேலூயா முதலாவது ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் அறிவிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது சபை போதகர் ஹல்லேலூயா ரெவரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு, சபை மக்கள், அடுத்தது அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க, மூப்பர்கள் எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துதல்களை நான் அறிவிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டதுக்கு அதிகமா தேவன் தருவார். உற்சாகமா சொல்லுங்க, நீங்க கேட்டதுக்கு அதிகமா தேவன் தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சகோதரர் காட்சன் அவங்க சொல்லி இருந்த மாதிரி ஆகார் கேட்டது தண்ணீர் தான், ஆனா கர்த்தர் உறவையே கொடுத்தாரு. அப்ப இந்த திருச்சபைக்கு கர்த்தர் தண்ணியே இல்லை. இந்த 2 நாட்களில் ஹல்லேலூயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய கட்டவிழ்த்தல்களும் ஹல்லேலூயா இந்த 2 நாட்கள்ல கடந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் குறிப்பு வசனமாக ஹாகாய் 2ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம், வாசிப்போம். ஹல்லேலூயா. ஹாகாய் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 3வது வசனம். ஹாகாய் 2:3. ஸ்தோத்திரம். இல்ல சரி, மன்னிக்கணும், ஹபஹூக்குங்களா? மன்னிக்கணும், ஹபஹூக். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென். அது தாமதிப்பது இல்லை. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாக இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் ராஜா உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனத்தை சுகப்படுத்துகிறவர், விடுதலையாக்குகிறவர், கட்டுக்களை அறுக்கிறவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் அடியானோடும் இந்த திருச்சபையோடும் திருச்சபை மக்களோடும் இந்த பட்டணத்தோடும் பேசும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அடியானை ஆட்கொள்ளுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல இனிய பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? வெரி குட். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிருங்க. குறித்த காலத்துக்காய் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, வீண் போகாது, அது நிறைவேறும். ஆமென், ஆமென். என்னுடைய பேர் பிரதர் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி ஜோஷுவா. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் படம் பார்த்து வந்தவங்க இல்லையா? அப்ப என்னுடைய பேர் வேறொரு பேர் ஒன்று இருந்துச்சு. நான் இலங்கை தேசத்துல ஹல்லேலூயா கொழும்புல வளர்ந்த நான், அக்கிரப்பத்து என்ற பட்டணத்துல பிறந்த நான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய தாய் தகப்பன் பாதி கத்தோலிக்கம் பாதி இந்து இதுல இருந்து வந்தவங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 13வது வயதுல அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து என்னிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க அப்படி வீட்டுல இருக்கிறோம். வீட்டுல இருக்கும்போது அவங்க பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவங்க, எங்களுக்கு பெருசா பெந்தகோஸ்தே காரியங்கள் நம்பிக்கை இல்லை அந்த டைம்ல. ஸ்தோத்திரம். அவங்க வந்து சொல்றாங்க, இத்தனாவது வயதில் இந்த சிறுவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ளாக அக்கினி மூழ்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சிலர் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் வேறு விரிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் சிலர் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பின்னுக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கண்ணு உனத்தான் பார்த்து கொண்டிருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. அப்ப 13வது வயதுல தீர்க்க தரிசனம் வருது. ஸ்தோத்திரம். பாஸ்டரோட மகளுக்கு தெரியும், சிஸ்டருக்கு. ஸ்தோத்திரம். நான் எப்பயும் பேசி தான் டீச்சிங் தான் பண்ணுவேன். கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் ப்ரீச்சிங்குள்ள போவேன். அப்ப கேள்வி கேட்டா தான் தெரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு. ஓகே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப 13வது வயசுல அவங்க சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னா அந்த டைம்ல ஒரு மார்ச் ஏப்ரல்ல தீர்க்கதரிசனம் வைக்கிறாங்கன்னு வைப்போமே, ஒரு 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் நான் போதவஸ்துக்கு அடிமையாகிறேன்.
ஸ்தோத்திரம். ஒரு 5-6 மாசத்துலயே. அப்ப தீர்க்க தரிசனம் நல்ல ஊழியக்காரனா வரணும்னு, ஆனா நடக்கிறது நல்ல போதைக்கு அடிமையாகிறது. ஸ்தோத்திரம். 13வது வயதுல பாஸ்டர் இந்த பப்ளிக்கா சொல்லலாமா? சொல்லலாமா? ஓகே. அப்ப நான் போதைன்னா சும்மா எல்லாம் போதை இல்லை, பயங்கர போதை. கஞ்சா அடிப்பேன், அங்க வந்து ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூக்கால் இழுக்கிறது, அதெல்லாமே அதெல்லாம் அடிப்பேன். 15 வயதிலேயே ஒரு ஆள்கிட்ட வயிற்ற கழிச்சாலுனா ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு கோபம் வரும் எனக்கு. ஸ்தோத்திரம். மிருக குணம் உள்ளவன், யாரையும் மதிக்க மாட்டேன், அந்த ஏரியாவே பார்த்து பயப்படும். ஸ்தோத்திரம். அப்ப அப்படியான ஒரு மூர்க்கமான ஒரு மனிதனாக நான் மாறிட்டேன். ஸ்தோத்திரம். 16-17 வயசுக்குள்ள 3 முறை தற்கொலை வர செஞ்சு கொள்றேன். நான் எனக்கு வாழ பிடிக்கல. ஹல்லேலூயா. இந்த தேவையில்ல, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் வந்து ஒரு நட்சல்ல சின்னதாக சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் விவரிச்சு சொன்ன காலங்கள் இதெல்லாத்தையும். அந்த காலத்துல 2 தடக்கா தூக்கு மாட்டுறேன், ஒருக்கா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இங்க யாராவது ஒரு ஆள் நான் செத்து போகலாமே என்று இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், ராகாபானா ரியாந்தரலவே, உன்னை குறித்து கர்த்தருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. அப்ப 2-3 தடவை நான் சூசைட் பண்ணேன், தூக்கு மாட்டிக்கொண்டேன். என்னுடைய சகோதரனால நண்பர்களாக காப்பாற்றப்பட்டேன். பூச்சி மருந்து குடிச்சேன், காப்பாற்றப்பட்டேன். வெறுப்பு. அப்ப சாகத்தான் முடியல மற்றவங்களை ஹல்லேலூயா இது செய்யலான்ற அளவுக்கு ஒரு கோபம் உள்ள ஒரு மனுஷன். தேவ கிருபையால் நான் எப்படி கனடா சென்றேன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? கனடாக்கு போயிட்டேன். கனடாக்கு போனா அதை விட இன்னும் மோசமா, இன்னும் அதிகமா ஊசி எடுக்கிறது உடம்புல. ஹல்லேலூயா. ஊசி அடிப்பேன். ஒரே டைம்ல 2-3 போதை வசத்தை போடுவேன். ஹல்லேலூயா. சுய நினைவற்றவனா இருப்பேன். எங்கட அம்மா எல்லாம் வந்து இப்ப இந்த மெயின் ஃப்ளோர் இருக்கு தானே, அங்க இருந்து ஜெபிச்சு கொண்டிருப்பாங்க, ஆராதிச்சு கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பாட்டு படிச்சு நான் கீழே இருந்து கையில ஊசி அடிச்சு கொண்டிருப்பேன், போதை அடிச்சு கொண்டிருப்பேன். அப்படியான ஒரு ஹல்லேலூயா போதைக்கு 13 வருஷங்கள் கிட்டத்தட்ட அடிமையாயிருந்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு ராத்திரி எனக்கு உலகமே வெறுத்துருச்சு. பயந்துட்டேன், எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நாளைய தினத்தை குறிச்சு கவலை, வேலை இல்ல, பைசா இல்ல. ஸ்தோத்திரம். அங்க வந்து ஜெயில் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எங்க கனடால இஞ்ச இல்லையா? ஸ்தோத்திரம். நான் இங்க ஸ்ரீலங்கால ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸ்தோத்திரம். அங்க நல்லா இருக்கும்னுட்டு ஒரு ராத்திரி கறி வெட்டுற கத்தி இருக்கு இல்லையா, புச்சர் நைஃப் பண்ணுவாங்க அங்க, கறி வெட்டுற கத்தி அது. ஹல்லேலூயா. எடுத்துட்டு தேங்க்யூ இதை எடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப அதை எடுத்துட்டு நான் போலாம், வெட்டி போட்டு எல்லாரையும் ஜெயில போயிருவோம். ஒழுங்கா வழக்கல்ல, என்ன நேசிக்க யாரும் இல்லை என்ற ஒரு சிந்தனையோடு கூட நான் எழும்பும் போது எனக்கு முன்னுக்கு ஹல்லேலூயா ஒரு ஆளை பார்க்கிறேன். யாருன்னு எனக்கு தெரியல அந்த டைம். இப்ப எனக்கு தெரியாது யாருன்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, நீ என்ன செய்ய போற? இப்படி என்ன யாரும் நேசிக்கல. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, இன்னொரு ஆள் நேசிக்கிறாரு, உன்னை ஒரு ஆள் நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களை ஒருத்தர் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த செய்த செய்தியே, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த திருச்சபையோடு இருக்கிற சிலரோடு ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் சொல்லுகிறது, தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த பயணத்தில் நீ தனியா இல்ல. கர்த்தருடைய ஹல்லேலூயா உனக்கு கண்ணுக்கு தெரியாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன் சந்ததியோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். சிலர் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே, நீங்க சொன்ன வார்த்தை என்ன நிறைவேறலையே, நீங்க என்ன பாக்குறீங்களா, நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களான்னு. இல்ல இல்ல இல்ல, தேவன் சொல்றார் மறுபடியும், உன்னை குறித்ததான திட்டம் பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவர் அப்படி சொல்லும் பொழுது இப்ப நான் கேட்கிறேன், யாரு என்றோனே அவர் சொல்றாரு, இயேசு. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வெளிப்படுது. ஆமென். அப்ப அந்த சமாதானம் வெளிப்பட்டவுடனே நான் அதை மற்ற சிந்தனை எல்லாம் மறந்து நான் விட்டுட்டேன் அன்னைக்கு. சரிங்களா? அதெல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் வந்து அவரோட ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாரு, வாங்க ராத்திரி கூட்டம் ஒண்ணு. அங்க போனா ஒரு 30-40 பேர் 50 பேர் ஒரு பேஸ்மெண்ட் அந்த ஒரு ரூம்ல இருந்து ஜெபிக்கிறாங்க. என்ன 8 மணில இருந்து விடியச்சாம 4 மணி மட்டும் ஜெபிக்கிறாங்க. அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சா பாட்டு முழுசா முடிக்கல.
ஏன்னா நீ சிலதை முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சிலதை ஆரம்பிப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க சிலதை ஆரம்பிப்பீங்க, தேவன் சிலதை முடிச்சு வைக்க போறாரு. ஹல்லேலூயா. அப்ப பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிச்சிட்டாங்க எல்லாரும். எனக்கு தெரியாது, ஆனா நல்லா இருக்கு பார்க்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். இப்ப இனி வரும் இந்த 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்கும் கர்த்தருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இந்த திருச்சபையில் விடுதலை உண்டு. விடுதலை விடுதலை விடுதலை. இந்த திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை. ஹல்லேலூயா. எதிலெல்லாம் நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ அதில் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய ஆவியினால் விடுதலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு கைதட்டி ஆராதிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். சாட்சிக்குள்ள தான் இருக்கிறேன். பட் சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பெரிய பெரிய கழுகு இருக்கு தானே, பெரிய பெரிய ஆக்கள், சின்ன சின்ன குருவியெல்லாம் அடிக்கடி சத்தம் போடுமாமா. நாங்க சின்னவங்க, ஹம்பிளான ஆக்கள், தாழ்மையான ஆக்கள், அது சத்தம் போடுமா, ஆண்டவரே ஆண்டவரே. இந்த இருமாப்பு பிடிச்ச அதுக்காண்டி யாரும் தப்பா எடுக்காங்க, கைதட்டாத ஆக்களுக்கு சொல்லல, குருவியை குறிச்சு சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அதெல்லாம் லேஸ்ல கைதட்டாலாமா. நாங்களாம் பெரிய ஆக்கள், உயரத்துல பறக்கிற ஆக்கள். ஸ்தோத்திரம். உன்னை விட உயரமான இடத்துல உன்னதர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் மைக் பிடிச்சு பேசுற ஆள் இல்ல. மைக் எங்கேயோ இருக்கும், இது எங்கேயோ இருக்கும். காதல மாட்டி தான் பேசுவேன், எனக்கு கைதட்டி தான் பேச வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் கைதட்டி ஆராதிக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க எந்த இதுக்கு வேணாலும் கேளுங்க, கிருபாவரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. அப்ப எனக்கு தெரியாது என்ன கிருபாவரம் கேட்கறதுன்னு. என்னது என்ன கிருபாவரம் கேட்கறேன்னு தெரியல. 9 சொல்றாரு. நான் கொஞ்சம் பேராசை பிடிச்சாக்கள். எப்படி சொல்லுங்க? பேராசை பிடிச்சாங்க. அது என்ன 1 2 9 தாங்க எங்களுக்கு. ஹல்லேலூயா. இங்க பார்த்தா யாருக்கு 9 தேவமாய் தெரியலையே. எனக்கு 9 தேவை. எனக்கு பரிசுத்த ஆவியான நிறைவு தேவை. ஹல்லேலூயா. 9 செயல்படணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அவர்கிட்ட இருந்து ஆசைப்படுறேன். அப்ப நான் முட்டுக்கால் போட்டிருக்கேன். இப்படி பாஸ்டர் போறாங்க, அங்கால இஞ்சால எல்லாம் போறாங்க. இப்ப இது நாளைக்கு அபிஷேக கூட்டத்தில் நடக்கும். அதனால கர்த்தர் பேசுறேன். நான் பேசுற வார்த்தை ஒன்றும் வீணா பேசுறது இல்ல. சாட்சி எல்லாம் ஒரே டைம்ல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வராது. அவர் நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவர் சிலரோடு பேசி கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப நான் முட்டுக்கால் போட்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஸ்தோத்திரம். ஆமேன். இது 2 தான் தெரியும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏனோ சொல்றேன். அவரும் பாரு, நான் சத்தமா வேற சொல்றேன். ஏன்னா என்ன சத்தத்தை கேட்டு தலையில கை வச்சாருன்னு ஏதோ கிடைச்சிருமோன்னு. அவரும் போயிட்டு எல்லார்டையும் தலையில கை வைக்கிறாரு. எல்லா தலையிலும் கை வைக்கிறார். 2 தலையில கை வைக்கிறாரு. இல்ல 2 மணி ஆயிடுச்சு. 1:30 2 மணி. நான் பார்த்தேன், இவர் நீ டைம் இல்ல, இவர் கை வைக்க மாட்டாரு, நாங்க உட்கார்ந்துருவோம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்னது வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அப்ப ஒரு தேவ சத்தம் தீர்க்க தரிசனமா வெளிப்படுது. எங்கே வருது? மகனே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ எனக்கு அருகாமையில் இருக்கிறாய். இந்த உலகத்துக்கு செவிசாய்க்காதே, இந்த உலகத்துக்கு செவிசாய்க்காதே, நான் கிட்ட வந்து உன்னை விடுதலை செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப சிலரை கர்த்தர் இந்த நாட்களில் விடுதலை செய்வார். தேவன் நீங்க நிக்கிறதுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்க நினைப்பவர் எங்கேயோ இருக்காருன்னு. ஸ்தோத்திரம். பக்கத்துல தான் இருக்காரு. சிலருக்கு உள்ளே இருக்கிறாரு, சிலருக்கு மேலே இருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இருவர் அவருடைய நாமத்தினால் ஒன்று கூடும் போது அங்கே வருவேன் என்று இல்ல, அந்த இடத்தில் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே இவ்வளவு பேர் வந்திருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலரை தொடும்படியாய், சிலரை விடுதலை செய்யும்படியாய், சிலரை கட்டவிழ்க்கும்படியாய். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எஸ். அப்ப நான் இருந்து சோர்ந்து போனேன்னு இந்த சத்தம் வருது. ஏன்னா இந்த மைண்ட்ல இன்னொரு ஓட்டம் வர ஓடுது. சிலாக்களுக்கு அந்த ஓட்டம் ஓடும். எப்படி தெரியுமா? நாங்கெல்லாம் பரிசுத்தவான் இல்ல, அந்த பாஸ்டருக்கு அங்க இருக்கிற பிரதருக்கே கிடைக்கல, 5 வருஷம் தான் கழிச்சு தான் கிடைச்சிச்சு, 3 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கிருபாவரம் கிடைச்சிச்சு, 10 வருஷம் கழிச்சு தான் அந்நிய பாஷை கிடைச்சிச்சு. நாமெல்லாம் ரட்சிக்கவே படல, ஞானஸ்தானமே எடுக்கல.
எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, உனக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பக்கத்துல இருக்கேன், நீ அழுது ஜெபி, நீ உனக்கு கிடைக்கும். இந்த சத்தம் வந்தோன்னு எனக்குள்ள ஒரு உற்சாகம். பைபிள் வசனம்லாம் எனக்கு தெரியாது, நான் பைபிள் படிக்கிற ஆள் இல்ல. ஸ்தோத்திரம், பேருக்கு தான் கத்தோலிக்கேன், ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு வார்த்தை எனக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்குது இருதயத்துல. கடுகளவு விசுவாசம். சொல்லுங்க, கடுகளவு விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த டைம்ல எனக்கு தெரியாது என்னன்னு, ஆனா இப்ப தெரியும். சின்ன கடுகளவு தான், ஆனா போட்ட பெரிய ஒரு விருட்சமா மாறுமாமா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பாஸ்டர் என்ன தொட தேவையில்ல. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நீட்டி சொல்லுங்க, இந்த பாஸ்டர் என்ன தொட தேவையில்ல, இவர் தொட தேவையில்ல, நீங்க என்ன தொடணும், ஆண்டவர் என்னை தொடணும். அப்ப விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். எஸ், உன்னை மனித கரம் அல்ல, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாட்களில் சிலர் மேல் தொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபாகரபா சண்டராபாகரிபா இடராபாகவரியாந்தரலெவேசியா. எஸ், விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா தேவனுடைய மகிமையை காண்பார்கள் போல. சிலரின் மேல் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் கட்டவிழ்க்கத்தக்கதாக, தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக, பிசாசுகளை விரட்டத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் லீபா ஹரபா ஷகரபா. ஜெபி ஜெபி. ஹல்லேலூயா. சிலருடைய மேல இப்போது ஆவியானவரின் தொடுதல். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Likamana rabasete. Hallelujah. சிலாக்களுக்கு இப்ப இதுல யோசனை சாட்சி சொல்லும் போது, நான் சிலதை விட்டு வந்துடணுமோ, சிலதை விட்டு வந்துடணுமோ. நீ எதையுமே விட தேவையில்ல, அவரை பிடிச்சா உன்னை பிடிச்சதெல்லாம் விட்டுரும். ஹல்லேலூயா. come on, நல்லா கேட்டுக்கோ. நீ எதையும் விட தேவையில்ல, உன்னை பிடிச்சது விடும். ஏன்னா நீ அவரை பிடிச்சிட்ட. தேவனை எங்கே பிடிக்கிறீங்களோ கர்த்தருடைய ஹல்லேலூயா விடுதலை ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை உள்ளதாக இருக்கிறது. அதுக்கு எந்தவித கட்டும் இல்ல. உலகத்துல எதை வேணாலும் கட்டி வைக்கலாம். தேவ ஆவியானவரையும் தேவனுடைய வசனத்தையும் கட்டுவதற்கு யாராலும் முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் ஹல்லேலூயா ஜனத்தோடு இடைப்பட்டு அவருடைய கட்டுகளை அறுக்க போகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Hallelujah. Jesus. அப்ப நான் உட்கார்ந்திருக்கேன். ஒரு பக்கம் இந்த சிந்தனையில இந்த போராட்டம், அங்கல பக்கம் இந்த தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்ப நான் முட்டுக்கால் போட்டு ஒன்றைக்கு என்னோட சொன்னது, பாஸ்டர் தொடக்கூடாது, நீங்க தொடுங்க. நீங்க சொன்னீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். யாரோ சொல்றாங்க காதுல, யாரோ காதுல சொல்றாங்க, யார் சொன்னான்னு தெரியல. ஸ்தோத்திரம், நல்லா இருந்துச்சு. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் தானே, அந்த விசுவாசத்தோட வாரேன். எனக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது விடுதலையோட தான் நான் போவேன். எனக்கு இது வேணும். இது என்னன்றலாம் எனக்கு தெரியாது, ஆவியானவர் யாருன்னு தெரியாது, அந்நிய பாஷை என்னன்னு, ஆனால் எனக்கு வேணும். இது சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது அந்த இடத்துல இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஒரு போத்தல் அடிக்காம நித்திர வராது. அதை அடிச்சு 2-3 ஐட்டம் போட்டா தான் நித்திர வரும். அது 3-4 மணி நேரம் தூங்குவேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன் தெரியுமா சொல்றேன்? இதுக்குள்ள சிலது இருக்குது. பாஸ்டர் சொல்லல, பாஸ்டர் என்ன காலமா தான் சந்திச்சாங்க. பட் ஆவியானவர் காட்டி கொடுக்கிறாரு, ஆவியானவர் காட்டி கொடுக்கிறாரு. உன்னை பிடிச்சது விடும். அவர் பிடிச்சாருன்னா உன்னை பிடிச்சது விடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நான் எழும்பி இருந்து இந்த வசனத்தை ஜெபிக்கிற ஒரு கடுகள விசுவாசம் போது, நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே, நீங்க என்ன தொடுங்க. அப்ப இன்னைய வரைக்கும் ஹல்லேலூயா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண்ணு இருட்டாச்சு, அந்த இடத்துல இருந்த மாதிரியே இருக்கல. ஒரு விஷயம் நான் ஒழுங்கா பண்ணுவேன். என்ன சொல்லுங்க? ஒரு விஷயம் எது செஞ்சாலும் உருப்படியா பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது இங்க, ஸ்தோத்திரம் இங்க, மைண்ட் வீட்டுல. அப்படி இல்ல, சிந்தனையும் இங்கதான்,
பேச்சும் இஞ்சதான், மூச்சும் இஞ்சதான். கமான், புரியல நினைக்கிற சிலாக்கள் இவர்த்த இருந்து கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பக்கத்துல இருக்கிற ஒரு சிஸ்டர் பயங்கர வைராக்கியமா இருக்காங்களோ, அவங்க எங்கயோ வீட்டுல கணவன் வச்சு சோத்திரம், சமையல்ல சோத்திரம். அப்படி இருக்க கூடாது. சிந்தனை இங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. யங்ஸ்டர்ஸ், சிலாக்களுக்கு வேற எங்கேயோ எல்லாம் சிந்தனை போகுது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் சிந்தனைகளோடு போராடி நிற்கிற மண்டலங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நான் ஜெயமெடுக்கிறேன். I rebuke it in the name of Jesus. Hallelujah. அப்ப முழு சிந்தனையோட நான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே 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 என்ன விடுவீங்க, ஆண்டவரே விடுவீங்க. இதை தவிர ஒன்றும் தெரியாது. பைபிள்லயே சின்ன ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் போல தெரியும். எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? சும்மா சொல்லுங்க, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியுமா? சரி, நான் சொல்றேன். பேதுருட ஜெபம் தான். ஆண்டவரே என்னை ரட்சியும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஜெபம். நானும் ஒரு பேதுரு தான், தண்ணிக்குள்ள விழுந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஸ்தோத்திரம். இந்த 2 நாள் இந்த ஜெபம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு குட்டி ஜெபம், பெரிய ஜெபம் எல்லாம் தேவையில்ல. அது வேணும் இது வேணும் அப்படியே ஆண்டவர் ஒன்னும் தேவையில்ல. அவருக்கு தெரியும், உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ஒரு ஜெபம் மனதார, ஒரு ஜெபம் முழு சிந்தையோட, ஒரு ஜெபம் முழு பலத்தோட. ஹல்லேலூயா. அப்ப என்ன கொண்டு போய் ஒரு இடத்த வைக்கிறாங்க. ஏண்டா சபையில இல்ல, எனக்கு அப்படி தோணுது. தியேட்டர்ல உட்கார வச்சிருக்காங்க. யாரும் தியேட்டருக்கு போவாதீங்க, நான் தியேட்டரை பற்றி பேசல. ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அங்க போனா பெரிய ஒரு தியேட்டர்ல போட்டு நான் நடிச்ச படத்தையே எனக்கு ஓட்டுறாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு நம்ப முடியல தானே? இதான் நடந்துச்சு. சரி, நம்பிக்கை இல்லைன்னா இந்த 2 நாள்ல தெரியும். நீங்க சொல்லும் போது சாட்சி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிலர் ஹல்லேலூயா, சிலது மேல பத்தி எரிய போகுது, சிலது பத்தி எரிய போகுது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், என் தேவன் சொன்னதை செய்கிறவர். அப்ப அங்க போனா சிறு வயது முதலாய் நான் செய்த பாவங்கள் எனக்கு முன்னுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. என்னையே நான் பாக்குறேன், செஞ்ச எல்லா தப்பும். சில தப்பெல்லாம் சொல்லல, அது உள்ள போட்டுருவாங்க கூப்பிட்டு வச்சு. ஸ்தோத்திரம். யாரும் கேட்காதீங்க என்னன்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு கைய பார்த்தா கையில் முழுக்க ரத்தம். நான் பயந்துட்டேன். உண்மையாக்கே நான் பயந்துட்டேன். எனக்கு எத்தனையோ ரத்தம் பார்த்தாள்னா இந்த ரத்தத்தை பார்த்தனால தாங்க முடியல. ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பதான் நான் கத்துனேன், ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கன்னு கத்தினேன் வார்த்தை வச்சு. மறுபடியும் ஒரு தரிசனமோ, ஏன்னா எனக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. புரிஞ்சுதுங்களா? இங்கதான் இருக்கிற, ஆனா இங்க இல்ல. என்ன சத்தம் நான் கேட்குது, வேற சத்தம் தான் எனக்கு கேட்குது. அங்க போனா ஒரு புல்லு, நல்ல ஒரு கிராஸ் கிரீன், அதுல ஆணி அடிக்கப்பட்ட இயேசுட கால். யாரும் சொல்ல தேவையில்லை இதுதான் இயேசுன்னு. அதான் இயேசு கிறிஸ்துவோட ஒரு இது, எங்க தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. இருக்கிறது தேவன் தான் தெரியும். யாரும் அவரை சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆவியார் அவர் சொல்லிடுவாரு, இருதயத்துல விளங்கப்படிடுவாரு. அப்ப எனக்கு தெரியுது ஆண்டவர் தான். ஓடி போயிட்டு மறுபடியும் சொல்றேன், சொப்பனமா தரிசனமா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு விஷயம் தான் முக்கியம். ஆமென். அது ஆராய்ச்சி தேவையில்லை. என்ன சில ஆராய்ச்சி பண்றவங்க இருக்காங்க, அது எப்படி ஆகும் பாஸ்டர்? சில பேர் உண்மையா இருக்குமோ? ருசிச்சவன் சொல்றேன். ஹல்லேலூயா. உண்ட புத்திக்கு எட்டாத சில காரியங்களை தேவன் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப காலை பிடிச்சு நான் ரொம்ப அழுகுறேன். ஏசப்பா என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்கு இது வேணாம், அந்த பாவம் வேணாம். நானும் நிறுத்த பாக்குறேன், நிறுத்த முடியல. ரொம்ப கோவப்படுறேன், ரொம்ப கோவப்படுறோம். ஹல்லேலூயா. சிலாக்கள் இருதயம் ரொம்ப கோவப்பட்டு சப்பன்னு பொண்டாடி மாதிரி அடிக்கிறோம். அந்த கல்யாணம் முடிக்கல. ஹல்லேலூயா. சில அன்பான புருஷன்மாரோட தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. வெளில ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஆவியின் கண்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேல பார்த்தா எனக்கு சத்தியம் தெரியாது. அந்த டைம்ல வேதம் தெரியாது.
அப்ப முகம், அவருடைய முகம் நான் பார்த்ததில்லை. அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரே உங்களோட முகத்தை காட்டாத அளவுக்கு நான் பாவியா? ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கு யாரும் அவரோட முகத்தை பார்க்க முடியாதுன்னு. ஆனா அவரோட முகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, கால் மட்டும் தான் தெரியுது. மேல பாட்டு இப்படி சொல்லும் போது ஒரு துளி ரத்தம், இப்ப ரத்தம் இருக்குதானே பெட்ரோலா வரும் தெரியுமா, ஒரு துளி ரத்தத்தை அப்படி மேல பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படியே வந்து இந்த கணத்துல விழுந்துச்சு. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சிலரின் மேல் தெளிக்கப்படுவதாக, சிலரின் மேல் தெளிக்கப்படட்டும். உன் கட்டுகளை அவிழ்க்கிறது இயேசுவின் ரத்தம். உன் சிந்தனை மண்டலத்தை பிடித்து வைத்திருக்கிறத, உன் அடிமைத்தனத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அது தொட்ட உடனே என்ன விட்டு ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒன்று போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னது ரொம்ப சந்தோஷம்? யார் சந்தோஷம் வேணாதாக்கள் இருக்கீங்களா இதுல? ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹல்லேலூயா. சந்தோஷம் வேணாம்னுறவங்க, சந்தோஷம் வேணும்ன்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுவின் ரத்தத்தில் உனக்கு விடுதலை உண்டு, அதான் நற்செய்தி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அது பட்டோனே என்ன அறியாம எனக்கு அவளது இருக்கிற ஏதோ ஒன்று என்ன விட்டு போயிடுச்சு. மனசு லகுவா இருக்குது, எனக்கு போதை அடிக்கணும்ன்ற ஒரு சிந்தனை இல்லை, வேற ஏதோ என்ன ஆட்கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அப்ப ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் முன்னுக்கு போய் ஜெபிங்க. நான் பின்னுக்கு அப்படிதான் இருப்பேன். ஹல்லேலூயா, பின்னுக்கு தான் இருப்பேன். எவ்வளவு சீட் இருந்தாலும் பின்னுக்கு தான் இருப்போம் நாங்க. ஹல்லேலூயா. உங்களை சொல்லல, நான் என்ன சொல்றேன், தப்பா எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நான் பின்னுக்கு தான் இருந்தேன். அப்ப கண்ணை மூடி ஜெபிக்க சொன்னாங்க. நானும் அந்நிய பாஷைக்காண்டி, ஆவியானவருக்காண்டி. இப்பதான் எங்களுக்கு அந்த சிந்தனையெல்லாம் இல்லை, எப்படி வருமோ அதெல்லாம் இல்லை. நானும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மட்டும் தான் சொன்னது ஞாபகம் இருக்கு. என்னது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னதான் ஞாபகம் இருக்கு. பின்னுக்கு இருந்தால் முன்னுக்கு இந்த இவடத்தை ஆடத்தை இருந்தால் இவடத்தை இருந்து எழுப்பி இருந்த மூக்காலெல்லாம் சிந்துது. எனக்கு இமேஜின் பண்ணி சிந்திச்சு பாருங்க, மூக்காலெல்லாம் வடியுது. பின்னுக்கு கெத்தா இருந்தாலே முன்னுக்கு மூக்கு வடியே இருக்கிறோம். அது எனக்கு கவலை இல்லை. ஏதோ ஒன்று பேசுறேன், ஏதோ ஒரு லாங்குவேஜ், கையை தட்டி கொண்டு ஒரு ஆபா சாந்தா ராபா காராபா நான் இடபாடில் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்று ராத்திரி என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினார். நீ வாஞ்சிப்பாயானால், நீ தேவனை தேடுவாயாக, இந்த 2 நாட்கள்ல கர்த்தருடைய அபிஷேகம் உண்ட மேல் ஊற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப 2014ஆம் ஆண்டு தேவன் என்னை தொட்டார். அன்று முதலாய் தேவன் என்னை கரம் பிடித்தார். நான் அவரை கரம் பிடிக்கல, தேவன் என்னுடைய கரத்தை பிடிச்சாரு. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் தேவன் படிப்படியாய் ஒன்றுக்கும் உதவாத என்னை, குப்பையில் இருந்த என்னை ராஜாக்களோடு தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, என் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். ஹல்லேலூயா. இந்த கணம், இந்த புகழ், அதனாலதான் எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் எடுக்கிறவங்களை குறித்து நான் தப்பா சொல்லல. எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தின் போர்வை தேவை, இயேசுவின் வல்லமையின் போர்வை எனக்கு தேவை. நான் அதைத்தான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சாகிறதுக்கு முன்னாடி, செத்தாலும் அவருக்காக, சாகிறதுக்கு முன்னாடியும் அவருக்காக. ஹல்லேலூயா. அவர் தந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. எளியவனாய் எண்ணப்பட்டேன், என் நண்பர்களால் வெறுக்கப்பட்டேன், என்னுடைய தாய் தகப்பனை வெறுத்தார்கள். ஆனால் என்னை வெறுக்காத இயேசு, என்னை வெறுக்காத இயேசு, அவருடைய வார்த்தை 13வது வயதில் வந்தது, 26வது வயதில் என்னை தொட்டது, 30, 33 வயதில் என்னை ஊழியக்காரனாய் மாற்றியது. என்னுடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சோ இதுதான் தேவன் அடியானை தொட்டது, விடுவித்தது. இப்ப எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க, இந்த நாட்கள்ல தேவன் எங்களை தொடுவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த சபையை குறித்து ஒன்றும் தெரியாது, பட் ஆவியானவர் சொல்ற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் இதுக்குள்ள வரப்போறாங்க, இளைஞர்கள் வரப்போறாங்க, இளைஞர்கள் வரப்போறாங்க. கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார். சிலர் போராடி கொண்டிருக்கிறாங்க.
ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. போராடுகிறவனை போராடி ஜெயிக்கிறவர் தேவன். எதனால தெரியுமா? அவருடைய அன்பின் கயிற்றினால். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இந்த நாட்களில் இந்த திருச்சபையின் பேருக்கு ஏற்ற வண்ணமாய் இந்த பட்டணத்தில் பலரையும் ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, in the mighty name of Jesus, பலரையும் தொடட்டும். ஹல்லேலூயா. ஒண்ணுக்கும் உதவாதுதான் நாளைக்கு ராஜ்யத்துக்குள்ள பலரையும் கூட்டிட்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. In the name of Jesus. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு திருப்பி சொல்லுகிறார், இளைஞர்கள் என்று தேவ ஆவியானவர் சொல்லிக் கொடுக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னைக்கு வெள்ளி எனக்கு தெரியும் சனிக்கிழமை போனீங்க இல்லையா? சாரி, நேற்று தான் வந்த டைம் ஆனது, சனிக்கிழமை போனீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஆவியில் இதை பார்க்கல, இதோட சேர்த்து இன்னொரு சபையை பார்க்கிறேன். சப்சர்ச் இருக்கா? அப்ப அதெல்லாம் நிரம்ப போகுது. மல்டிப்ளை. என்னுடைய தேவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தா 5000 பேரின் வயிற்ற நிரப்புறவர் இல்ல, 7 கூட 12 கூட நிரம்ப தூக்கிட்டு போவீங்க. ஹல்லேலூயா. விஸ்தாரமாக்கப்படட்டும், கொட்டாரங்கள் விஸ்தாரமாக்கப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த பட்டணம் என் இயேசுவுக்காக மறுபடியும் ஒரு விசை, ஹல்லேலூயா, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கர்த்தருடைய அன்பினால் கட்டப்படுவதாக. அன்பின் கயிற்றினால் பற்றி எரியட்டும் ஒரு எழுப்புதல் தீ. அந்நிய பாஷை கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவங்க கலந்து கொள்ளுங்க. ஏண்டா எனக்கு தெரியாது எதுக்கு ஜெபிக்கணும்னு. என்னுடைய சுபாவம், நாம அவ்வளவுலாம் வீக், பார்க்கத்தான் ஸ்ட்ராங், உள்ள எல்லாம் ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசுவார். அந்நிய பாஷை மூலமா பலப்படுத்துவார். எங்க போய் என்ன பேசணும்னு அவர் சொல்லி தருவார். அப்ப இனிமேல் எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அந்த மீட்டிங் வைக்கிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து பேசணும். ஒரு 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி பாருங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து கேளுங்க, கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப இனிமே நான் கருத்தோடு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்ற தனிப்பட்ட ஜெபத்துல, வண்டியில போனாலும் அந்நிய பாஷை, எது செய்தாலும், சமைச்சு கொண்டிருக்க போல அந்நிய பாஷை, அது பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு. நீங்க நேரம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி அந்நிய பாஷை பேசணும், அது தப்பில்ல, அதான் முக்கியம். பட் டைம் இல்லாத டைம்ல பேசிக்கொண்டிருக்க. எனக்கு கனடா தேசத்துல ஈஸி. அவன் இப்ப நான் தமிழ் பேசுறேன்னு, அல்லேலூயா, அவன் இங்கிலீஷ்காரன். வேற நாட்டுக்கு நான் ஏதோ ஹெட்செட்டை போட்டு நான் ஏதோ பேசுறேன்னு, ஹெட்செட்டை போட்டு நான் யாரோடையும் பேசல, நான் என் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, இதுதான் அடியானுடைய சிறிய சாட்சி. நாங்க இப்ப வேதத்தின் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. ஐசாயா 30 ஸ்தோத்திரம். ஏசாயா 30 ஸ்தோத்திரம். நான் ப்ரிப்பேர் பண்ணி மெசேஜ் கொண்டு வந்தேன். பட் இங்க ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சில வார்த்தைகளை தந்தார். சோ நீங்க ஜெபத்தோடு கூட இருங்க. கர்த்தர் இன்றும் உங்களோடு இடைப்படுவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 8 இருந்து வாசிங்க. ஆஹா. நீ இப்பொழுது போய், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய மெசேஜ் எழுதுறவங்க எழுதுங்க, வெரி குட். எழுத தெரியாதவங்க, இல்ல எழுத தெரிஞ்சு எழுதாதவங்க நாளையிலிருந்து ஒரு மனமாற்றத்துக்குள்ள வாங்க. என்ன எழுதினவனுக்கு தான் சில வாக்கு தத்துவம், நான் தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீ எழுத எழுத எழுத, நீ சும்மா வசனத்தை எழுதல, உங்க இருதயத்தில் எழுதி கொண்டிருக்கிற. அது குறித்த காலம் வரும், அந்த சீசன் வந்தோடனே இந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை ஒரு ஜீசஸ், ஒரு தரிசனத்தை தான் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க உங்க இருதயத்தில் வச்சிருக்கீங்களே, நீங்க ஒரு ரூட்ல போறீங்க, நீங்க போய்கொண்டிருக்கீங்க, ஒரு எக்ஸிட் எடுக்கணும், அதை எடுத்தா தான் கூட இடத்துக்கு போக முடியும். அப்ப இந்த இடம் எனக்கு தெரியாது, என்ன இடம் இது? சேலம். சேலத்துக்கு இதுக்கு வாரதுக்கு என்னது? ஸ்டீல் பிளான்ட்.
சேலத்துக்கு வந்துட்டீங்க, ஸ்டீல் பிளான்ட்ல நீங்க எக்ஸிட் எடுக்கணும், வெளியே வரணும். ஏண்டா ஸ்டீல் பிளான் போட்டா தான் நீங்க அதுல எக்ஸிட் எடுப்பீங்க. அப்பதான் இடத்துக்கு போய் சேருவீங்க. அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப சிலதை எழுதி வச்சிருங்க, ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு. எழுத முடியாதவங்க கேட்டவங்கள்ட்ட திருப்பி ஒருக்கா கேளுங்க, அவங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களுக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நீ போய், அப்ப சிலது என்றென்றைக்கும் இருக்கும்படி, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் எழுதி வச்சிருக்கேன். அது பெரியவரோ சிறியவரோ, ஸ்தோத்திரம், நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன் சொல்லுங்க அப்போ? தரிசனத்தை எழுதி வை, அது பொய் சொல்லாது, பொய் சொல்லாது. ஏன் சிலருக்கு சில காரியம் நடக்குது இல்லைன்னா, அவங்க அந்த ரூட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப திருப்பி போயிட்டு திருப்பி வர வேண்டி இருக்குது. எங்கட ஊர்ல இப்படி எல்லாம் திருப்பி வர இயலாது. இங்க நீங்க அடுத்த எக்ஸிட் எடுத்துருவீங்க, கஷ்டம். 5-6 கிலோமீட்டர் கழிச்சு தான் வரணும். நீங்க எத்தனை பேருக்கு புரியுது? நான் போன லாங்குவேஜ் புரிஞ்சுதா? சொல்லிட்டாரேன். இப்ப நீங்க ரூட்ல போறீங்களா, வலது பக்கம் திரும்பணுமா, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க டக்குன்னு பாஞ்சிடலாம் அடுத்த எக்ஸிட்ல, இல்லையா? நீங்களே ஒரு பாதையை உருவாக்கிடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி உருவாக்க இயலாது. அடி பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க, ஃபைன் அடிப்பாங்க. அப்ப நீங்க போயிட்டு ரொம்ப லேட் ஆகி ஒரு 5 நிமிஷத்துல போக வேண்டியது 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு தான் வருவீங்க. ஸ்தோத்திரம். ஏன்? எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோம். அப்ப இந்த சீசனை மிஸ் பண்ணாதீங்க, இந்த காலத்தை மிஸ் பண்ணாதீங்க. வாலிப பிள்ளைகளோடு தேவன் வந்ததுல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. இருதய கடினம் வேண்டாம், இருதய கடினம் வேண்டாம். அனுபவிச்சவங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், எனக்கு இந்த பாக்குறீங்களா, இந்த ஸ்கிரீனு தெரியுதா? அது மாதிரி தான் எனக்கு போட்டு காட்டுவார். கர்த்தருடைய கிருபையில அவர் காட்டுவார் என்னெல்லாம் செய்றீங்க, உங்களுக்கு போன்ல என்ன செய்றீங்க, இங்க இருந்து கொண்டு யாரை நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. என் தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. நான் வெறுமை, ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 10-15 போறதுக்கல்ல, வந்த இடத்துல விதைக்கணும், விதைச்சது முளைக்கணும், அது பலன் கொடுக்கணும். இல்லாட்டி வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிட்டு தான் போவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் அன்பா சொல்றேன், என் அன்பே அதிகபட்சம் அடிதான். அல்லேலூயா. நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்வது அதிகம். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க, ஜென்டிலா பேசுங்க. இவ்வளவு காலம் ஜென்டிலா பேசிதான் நீங்க கெட்டு போயிட்டீங்க, தன்மையா பேசி கெட்டு போயிட்டீங்க. இல்ல பாஸ்டர், எங்கட அப்பா அம்மா என்னோட நல்லா சொன்னா நான் கேட்டிருப்பேன். எனக்கு எங்கட இலங்கையில சில வார்த்தைகள் இருக்கு, அது தப்பா இருக்குமோன்னு இருக்கு. செஞ்சிருப்பீங்க, பேட் வேர்ட் ஹியர், கிழிச்சிருப்பீங்க, ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டீங்க. எங்கட நோமல் லாங்குவேஜ். ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது என்னதான் முட்டி பாருங்க, நீங்க செஞ்சுதான் பாருங்க. பாஸ்டர் இங்க இருந்து நல்லா பிரசங்கம் எடுப்பாரு, ஆனாலும் பாஸ்டர் பிரசங்கத்தில் ஒரு குறை இருக்குது. இந்த ஆண்டவரே அவங்க மூலமா பேசின மாதிரி தெரியுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். என்ன பிரயாணம் பண்ணல தானே, பிரயாணத்துக்கு ரெடி ஆயிக்கோ. கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தலங்களுக்கு கொண்டு போவார். ரேகேனே மஹாட்டோரியா அண்டரேலேபாசியா ரீகா பாராபா. தள்ளப்பட்டவனை ஆதரிக்கிற தேவன், தள்ளப்பட்டவனை ஆதரிக்கிறவர். என்னண்டே புரியல இல்லையா? உயர்த்தப்படும் போது இந்த 4 நிலையை வச்சுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ரேமா ஷாட்டாபா ராசேகே தேரியா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 2 விஷயம். நான் வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை போவேன். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. புரியாட்டியும் புரிஞ்ச மாதிரி இருந்துருங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, அப்படி இல்லை, புரியாடி தெரிஞ்சு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என்ன ஊழியம் உங்களுக்காக தான் செய்யறாங்க பாஸ்டர். பாஸ்டர் பிரசங்கம், பாஸ்டர் ஜெபம்
யாருக்காண்டி? உங்களுக்காண்டி. ஹalleluya. பாஸ்டர் எனக்கு இன்றைக்கு 2 வார்த்தை தான் பேசினாரு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சபையை குறித்து ஒன்றும் சொல்லல. ஹalleluya. ஆனா சபையை குறித்து கர்த்தர் பலது காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒரு மேய்ப்பனின் இருதயம் ஒரு தகப்பனின் இருதயத்தை போல. தகப்பனுடைய கண்ணீரை நீங்க பார்த்திருக்கீங்களா? அம்மாவோட கண்ணீரை நீங்க பாப்பீங்க. அம்மா அழுதுருவாங்க, பொசுக்கு பொசுக்கு பொசுக்கு, எதுக்கெல்லாம் அழுதுருவாங்க. ஆனா மேய்ப்பன் அப்படி இல்லை, தகப்பன் அப்படி இல்லை. யாரும் தெரியாத நேரத்துல தான் போய் அழுவார். ஹalleluya. கண்ணீரோடு எதெல்லாம் விதைக்கப்பட்டுச்சோ, ஹalleluya, கம்பீரத்தோடு ஒரு அறுவடை. யூதாவுக்கு ஒரு அறுவடை உண்டு. ஹalleluya. யூதாவுக்கு ஒரு அறுவடை உண்டு. ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஹalleluya ஒன்றல்ல 100 இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் 100 வெளிப்படும். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். ஆமோஸ் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஹalleluya. விதைக்கிறவனுக்கு ஒத்த வண்ணமாய் அறுவடை செய்கிற வேண்டாம் ஒரு காலம் வருது. அதாச்சும் விதைச்சோன்னு அது முளைக்குது. ஏன் தெரியுமா? விதைச்சது வல்லமையுள்ள வித்து. அப்படியான ஒரு காலம் வெளிப்படுகிறது சபையில. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? நீ அந்நிய பாஷையோடு ஹalleluya கர்த்தருடைய ஆவியின் நிரப்புதலோடு ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு போயிட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ உன்னுடைய பக்கத்து வீட்டிலேயோ நீ போடுவ, அது அடுத்த நாள் முளைக்கும். நீ அறுவடை செய்வ. மாசக்கணக்கில் வெயிட் பண்ண தேவையில்ல. ஓ ஜீசஸ், ஹalleluya. சிலது வெளிப்படும். ஹalleluya, ஹalleluya. ஷபாரா காட்டாமா சேகேட்டேரியா. ஹalleluya. சுவிசேஷகர்கள் விதைக்கப்படுகிற ராத்திரி என்று சில சுவிசேஷர்கள் நீதான் என்னெல்லாம் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நம்ப மாட்டான் யாரும். இவனா 13 வயசுல பார்த்தா நம்பலாம். 13 வயசுல பார்த்தா நம்பலாம். ஏன்னா ஆறா ட்ரௌசர் அடிச்சு கொண்டு மூக்கும் சிந்தி கொண்டு ஓடி திரிவோம். ஆனா 13 வருஷம் கழிச்சு பார்த்தா கையில வேற ஐட்டம். புரியுதுங்களா? அருவா கத்தி பிடிச்சதெல்லாம் பைபிள் தூக்கும். அல்லேலூயா. சைக்கிள் செயினை ஒளிச்சு வச்சதெல்லாம் நானெல்லாம் ரவுடி தான் என்றதெல்லாம் நானெல்லாம் பாஸ்டர் தான். சொல்லுங்க நாங்கெல்லாம் அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறவர்களாக கர்த்தர் சுவிசேஷகர்களை எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தின் கிருபை சிலர் மேல் விழப்படும். அல்லேலூயா, ஹalleluya. Thank you Lord Jesus. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். பெற்றுக்கொள் சத்தசாபா ஷாதாராபாசியா. சிலருடைய மேல கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. எஸ், இதுவரை நீ விதைச்சது ரீகே மாமா சார். எஸ், ரீகே பாபா ரிவா விதைக்கட்டும். எஸ், லிபாகபாரபா ஷண்டராபாகபா. எஸ், யஷண்டரபா கபாரபா ஷடலபா. எஸ், that's the anointing. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கள் பலவந்தப்படுத்துகிறார்கள். பரலோகத்தை பலவந்தப்படுத்துறத போல நீ ஜெபித்து ரட்சிப்பு தான் இலவசம். அபிஷேகத்தை போராடி பெற்றுக்கொள். சுவிசேஷகர்கள் இந்த இடத்துல எழுமட்டும். சுவிசேஷத்தின் ஆவி சிலரின் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறது.
லிபரபா ஷண்டரபா கபரிபா லேமா மாமா ஷண்டரபாசியா. எஸ், ஜெபிங்க ஜெபிங்க. உங்களோட பிள்ளைகளுக்காண்டி ஜெபிங்க, உங்களோட சபைக்காண்டி ஜெபிங்க. நீங்க தான் அந்த சுவிசேஷர்கள். லீமா காபா சேட்டே கோரி. எஸ், the name of Jesus. ஒரு சின்ன சாட்சியம் இடையில சொல்றேன். ஹalleluya. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கடந்து போவேன். அப்ப வீட்டுக்குள்ள எங்கட அம்மா ஒரு சைட்ல இருந்து அந்நிய பாசை ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது எனக்கு தெரியாது ஆவியானவர் தான். இது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னது? சொல்லுங்க சொல்லுங்க, தப்பா எடுக்க மாட்டேன். நான் தானே சொல்றேன், கடவுள் என்ன தான் பாப்பா. சொல்லுங்க. பைத்தியம் அம்மா இல்ல, பைத்தியம் நான் தான் பெரிய பைத்தியம். அப்ப இல்ல இப்ப. அப்படி சில பைத்தியங்களை தேவன் உருவாக்குகிறார். Receive it, receive it, receive it. Le motor, blink it, yes, stay. Blink, take it up, pray first. Yes. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அன்பின் கயிற்றினால் கட்டி இழுத்து கர்த்தருடைய சுவிசேஷகனாக நற்செய்தியை அறிவிக்கிறவனாக பித்தம் கொண்டவனை போல சுவிசேஷம் அறிவிக்காட்டி நித்திர வராது. கர்த்தரை பற்றி சொல்லாட்டி நித்திர வராது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாட்டி நித்திர வராது. என்னுடைய பசிய தீக்கிறது, என்னுடைய தாகத்தை தீக்கிறது. யாராச்சும் ஒரு ஆளுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எழும்பட்டும். Hallelujah. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாகவே. Hallelujah. 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 வாசிங்க. ஸ்தோத்திரம். புஸ்தகத்தை வரை. முதலாவது பலகையில் எழுதணுமாமா, அடுத்தது புஸ்தகத்தில் எழுதணுமாமா. ஹalleluya. இருதயம் என்கிற உன் பலகை. எசேக்கியேல்ல சொல்லி இருக்குது. கர்த்தர் வேற இருதயத்தை தாராரு. வேற இருதயம் நம்ப முடியல இல்லையா? கர்த்தருடைய மோசே இரண்டாவது விசை பலகையை எடுத்து வந்த பொழுது அவன் மேல் இருந்த மகிமையினால் ஜனங்கள் பயந்ததை போல, ஹalleluya, உன்னுடைய மற்ற இருதயம் மாற்றப்பட்ட பொழுது உன்னை கண்டு பயப்படுகிற, தேவனுக்காய் பயப்படுகிற ஒரு கணம் உன்மேல் தங்கும். You have to just give your heart to the Lord. உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தால் போதும். மிச்ச வேலை அவர் பார்ப்பாரு. வெள்ளை அடிக்க வேண்டிய இடத்துல வெள்ளை அடிப்பாரு. வெள்ளை அடிக்க வேண்டிய இடத்துல வெள்ளை அடிப்பாரு. சில உறவுகளை அவரே கழட்டி விடுவாரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்களால விட முடியாது. அது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, மாட்டிக்கிட்டனே. அதான் நான் சொன்னேன், நீ இயேசுவை பிடி, உன்னை பிடிச்சது அது விடும். நீ பயப்படாத, யாருக்கும் நீ பயப்படாத. என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். பார்வோனை ஹalleluya எப்படியாய் ஹalleluya மூழ்கடித்தாரோ அதுபோல நீ தேவனுக்காய் எழும்புவாயாகில், தேவனுக்காய் ஓடுவாயாகில். இன்று காணும் எகிப்தியன உன்னை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிற சில காரியங்களை இனிமேல் நீ காண்பதில்லை. ஸ்தோத்திரம். சில உறவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இல்லையா? ஹalleluya. தேவனை விட்டு பிரிக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. அது மட்டும்தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாஸ்டர் பார்த்தாரோ? ஹalleluya. நீங்க ரியாக்ஷன் இல்லாம இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம்.
வாசிங்க. இவர்கள் ஆஹா, இங்க பாருங்க, எங்களை பற்றி தான் சொல்றாரு. என்ன பற்றி தான் சொல்றாரு? யாரை பற்றி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பற்றியா? எனக்கு என்ன பற்றி சொல்றாரு? உங்களுக்கு நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனை வாழ்வடைவான். கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா அவன் ஒளித்து வைக்கிறவனோ, ஒளிச்சு வைக்காதீங்க. நீங்க எந்த மனுஷன்டையும் போக தேவையில்ல. மனுஷன்ட்ட போனா 10 பேர்ட்ட போய் சொல்லுவான் இல்லையா? 10 பேர்ட்ட போய் சொல்லுவான். நீ வீட்டை போயிட்டு இன்னைக்கு முட்டுக்கால் போடு, இந்த 2 நாள். 2 நாள் நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு தான் இல்லையா? இன்ஸ்டன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் பாதத்தை பிடிக்கிறேன், நான் உங்களை பிடிக்கிறேன். எதெல்லாம் என்னை விட்டு போகணுமோ, என்ன பிடிச்சு இருக்கு சிலது, அதெல்லாம் போகட்டும். நீ பிடிச்ச உடனே அதை சொல்ல தேவையில்ல, அதான் போகும். கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ உண்ட தலைமுறையை குறித்து யோசிக்காத. உண்ட தலைமுறையை குறித்து, ஏன்னா தேவன் தலைமுறையை அல்ல, தலைமுறைகளின் தலைமுறைகளின் தலைமுறைகளையும் 1000 தலைமுறையை பார்க்கிறவர். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்பி கட்டுவேன் என்று சொன்ன தேவன் மறுபடியும். அல்லேலூயா. இந்த சத்தத்துக்குள்ளாக கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் எது எல்லாம் விழுந்து போச்சுதோ, உன்னுடைய சந்ததியா இருக்கலாம், உன்னுடைய உன்னுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், மறுபடியும் நான் கட்டுவிப்பேன். கட்டுவிப்பார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னுடைய திருமணத்தை குறித்து ஞாபகப்படுத்துறாரு. அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாம பாஸ்டர் பேசுறீங்களேன்னு சில ஆட்கள் சிந்திப்பீங்க. சில ஆட்களுக்கு சம்பந்தமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப நான் பொண்ணு பார்க்கிற இதுல இருக்கும் பொழுது நிறைய வரும் இல்லையா ப்ரொபோசல்ஸ். அல்லேலூயா. அப்ப எதை சூஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நாளைய தினம் தெரியாது. அல்லேலூயா. அப்ப எங்க ஆண்டி ஒரு ஆள் மூலமா தான் நான் பார்த்தேன். ப்ரொபோசல் தான். ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவியார் கேரளாவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒரு ப்ரொபோசல் மேரேஜ் தான். எங்க ஆண்டி இலங்கையில் ஒரு மிஷன் ஒர்க்குக்கு போயிருக்கும் பொழுது, மிஷன் ஃபீல்டில் வந்து அவங்களோட பாஸ்டரை பார்த்து தான் அந்த ப்ரொபோசல் வந்துச்சு. பட் இதில் அந்த 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 காரியம் என்னன்னா, நான் முட்டுக்கால் போட்டு ஜெபிச்சு கொண்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இப்போ நிறைய வந்துச்சு ப்ரொபோசல், நிறைய கல்யாணம் வருது. எதை சூஸ் பண்ணாலும் பயம், தரிசனத்தை அழித்து விடுமோ. எதை எங்கட மெசேஜ் என்னத்தை குறிச்சு அலர்ட்டா தான் இருக்கிறீங்க. பாஸ்டர் சம்பந்தமா தான் பேசுறாரு இல்லையா? தரிசனத்தை அழிச்சு விட்டுருமோ. ஏன்னா நான் இருதயத்தில் எழுதி வைக்கலாம், ஆனாலும் சிலது ஏறும் சைட்ல, தேவையில்லாதெல்லாம் ஏறும் வீட்டுக்குள்ள. ஸ்தோத்திரம். ஏறினதுனாலதான் சைலண்டா இருக்கிறீங்களோ? ஓகே. அப்ப நிறைய வருது. சிலது பார்க்க நல்லா இருக்கு, சிலது கேட்க நல்லா இருக்குது, ஆனாலும் ஒரு பயம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சித்தத்துக்காய் காத்திருக்கிறவர்களாய் இருப்போமானால், என்னுடைய தேவன் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். எங்களுடைய பலம், எங்களுடைய சிந்தை, நாங்க பேசினா நல்லா இருக்கும், சிலது கேட்ட நல்லா இருக்கும் இல்லையா? நாங்க மைண்ட்ல எல்லாம் வச்சிருப்போம் சிலது. அதை அப்படி நாங்க அவரை மாத்தலாம், இப்படி மாத்தலாம். நீ மாறிடுவ. ஹல்லேலூயா. ஆலோசனைக்கு பாஸ்டர்ட்ட வாங்க. பாஸ்டர் ஜெபத்தோடு கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஸ்தோத்திரம். நீங்களும் ஜெபிங்க, அவன் மேல மட்டும் பலிய போடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில ஆக்கள், எனக்கு இந்த ஆக்களை பிடிக்கும், இருதயத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்னது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனாலும் பாஸ்டர் ஐயா ஜெபிச்சொருக்கா சொல்லுங்க ஐயா. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே இல்லையா? ஜெபிச்சு சொல்லுங்க. பாஸ்டர் வந்து சொல்லுவாரு, இது சரி வராதமா இருக்குன்னு சொன்னா கூட அப்பையும் இல்ல பாஸ்டர் இன்னொருக்கா. இதுக்குள்ள யாரும் இல்லதானே? அப்படி
சத்தத்தை காணல இல்ல தானே யாரும் இல்ல இல்ல பாஸ்டரைய விட்டு கொடுக்கல பாத்தீங்களா பிள்ளைல அதுதான் தகப்பன் அதுதான் தகப்பன் ஏன்னா இது விருந்தாளி வந்துட்டு போறவரு எந்த பிள்ளைகளை நான் வெட்கப்படுத்தப்பட மாட்டேன் அப்ப ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கே அந்த இருதயம் என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உனக்காய் ஒவ்வொரு துளி ரத்தமும் சிந்தின என் இயேசு ராஜா ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தப்பட மாட்டான் அது என்னுடைய பிள்ளை அவள் ராஜாத்தி அவள் ராஜாத்தி ஷாக்காமானா செகேட்டோரியா ஹalleluya தேவனுடைய சித்தம் இல்லாமல் வருகிற எல்லாவற்றையும் ஹalleluya நான் கேன்சல் செய்கிறேன் எஸ் தரிசனத்துக்கு தடையாக உன்னுடைய எதிர்காலத்துக்கு தடையாக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு தடையாக எழும்பி நிற்கிற எல்லா தெலைலாட ஸ்பிரிட்டுகளையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கேன்சல் செய்து ஜெபிக்கிறேன் ராபா சந்தாராபா கபாரி ரீபாதானா மக்காபா ரீபா சந்தாராபா காரிபா எஸ் சிலது உடைச்சு கொண்டு போகும் சிலது உடைச்சு கொண்டு போகும் விட்டு போகும் சிலது விட்டு போகும் ரத்தத்தாலும் வசனத்தாலும் நான் ஜெயம் எடுக்கிறேன் ஹalleluya ஹalleluya இவர்கள் கலகமுள்ள அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசு இல்லையாமா இது சபையை குறிச்சு பேசல வெளியில இருக்கிறாங்களை குறிச்சு சொல்லுது ஹalleluya உங்களை குறிச்சு சொல்லல பாஸ்டர் குறிச்சு தான் பேசுறாரு எனக்கு பிடிச்சது நான் எப்பயுமே சொல்றது நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க பெஸ்ட் ஆக்டர்ஸ் திரையில இல்ல இருக்காங்க இந்த ஆஸ்கர் எல்லாம் கொடுப்பாங்க நான் படம் பார்க்கல நீங்க தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க இது உலக செய்திகள் சரிங்களா நாங்க முதல் படம் பார்த்தோம் சரிங்களா பாஸ்டர் படத்தை படி கேட்கிறேன் உங்களுக்கு பொருந்துறதுக்காண்டி நல்ல நடிகர் எல்லாம் என்ன செத்து போகல சபைக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க அல்லேலூயா ஃபீல் பண்றது நல்லா இருக்கு இல்லையா சபைக்கு வந்தா பாதம் பணிந்தேன் வெளியில போனா எந்த பாதத்துல பணி நீ எனக்கு பணி இங்க வந்தா புத்தி உள்ள ஸ்திரி அடக்கம் உள்ள ஸ்திரி அங்க போனா அடக்குகிற ஸ்திரி ஹalleluya சகோதரமாட்ட சிரிப்பை பார்த்தா ரொம்ப அடிவாங்கின மாதிரி தெரியுது சொல்ல மாட்டாங்க ஓகே கர்த்தர் மாற்றுவார் ஹalleluya இதயங்களை மாற்றுகிற தேவன் என்றவர் சுபாவத்தை மாற்றுகிற தேவன் என்றவர் ஹalleluya என்னுடைய உன்னுடைய அழைப்பு என்னவென்றால் அவருக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியின் கிருபாவரம் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியின் கனி எங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் விட்டுக்கொள் ஹalleluya ஸ்தோத்திரம் அவ வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரர்கள் அப்ப காது இருக்குது அவங்களுக்கு என்ன இருக்கு காது இருக்குது வாயும் இருக்குது எப்படி காதால கேட்டு வாயால அல்லேலூயா சொல்லுவாங்க ஆனா இங்க போகாது அது பைபாஸ்ல போயிருச்சு வெளியில ஸ்தோத்திரம் பைபாஸ் எல்லாம் இன்னைக்கு மூடட்டும் ஸ்தோத்திரம் சிலரை பார்த்தா ஈவினிங் வரக்கூடாதுன்னு இப்பவே முடிவெடுக்கிற மாதிரி தெரியுதே பாஸ்டர் நான் வீட்டுக்கு அனுப்புவேன் கூட்டிட்டு வர சொல்லி ஓரளவுக்கு பார்த்து வச்சிருக்காரு பாஸ்டர் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க இதுல ஏதாச்சும் ஒரு தலை முகம் குறைஞ்சிச்சுன்னா நாங்க வீட்டை போய் பிடிச்சிட்டு வருவோம் இல்லாட்டி வீட்டை வந்து நாங்க பிரசங்கம் பண்ணுவோம் கசாயம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் பட் உடம்புக்கு நல்லது அல்லேலூயா 10 இவர்கள் பாருங்களேன் நீங்க பணக்காரரா வருவீங்க நல்லா வீடு கட்டுவீங்க ஒரு மோட்டார் பைக் இல்ல காரு வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க என்ன ஏத்துக்கொள்றாங்களாமா இல்லையா மனம் திரும்புனா சும்மா இருக்க பாஸ்டர் எவ்வளவு நாளா நானும் மனம் திரும்புறது
அல்லேலூயா. வாசிங்க. தரிசனக்காரனை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் அவங்களுக்கு யதார்த்தமா சொல்லணுமா? யதார்த்தமா யாருக்காச்சும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால் மீட்டிங் முடிஞ்சோடனே வாங்க, நான் சொல்றேன் அவங்களுக்கு. வருவாங்களா? யதார்த்தமா சொல்லலாமா? எனக்கு பிரச்சனை இல்லை. பாஸ்டர் நாளைக்கு மீட்டிங், அடுத்த மீட்டிங் தராட்டி எனக்கு கவலை இல்லை. அடுத்த மீட்டிங் தராட்டி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நான் சொல்லுவேன். எனக்கு பயம் இல்லை. என்னை தொட்டது என் தேவன், என்னை உருவாக்கினது என் தேவன், நாளைக்கு என்னை உயர்த்துகிறவர் என் தேவன். ஹல்லேலூயா. சோ ஒரு நாளும் தரிசனத்தை விட்டு கொடுக்க கூடாது. சபை தரிசனத்துல தான் போகணும், கர்த்தருடைய வார்த்தையில தான் போகணும். யாருக்காண்டியும் சபை மாறாது. ஏனென்றால் இது மனுஷனுடைய சபை அல்ல, என் கர்த்தரின் சபை. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சபை. அக்கரவ சந்தே லீட்டவ ஷரம். தரிசனக்காரனுக்கு எதிராக போராடி இருக்கிற சில மண்டலங்கள். சாம்சனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. சிலரை அழிக்கணும் என்று, சிலரை முறியடிக்கணும் என்று. அதுக்கு எதிராக சிலது எழும்பி நிற்கும், சில தந்திரங்கள் எழும்பும். இயேசு அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லாம் எழும்புகிற எல்லாம் இந்த திருச்சபைக்கு எதிராக, தரிசனக்காரனுக்கு எதிராக விட்டுமா. கர்த்தருடைய தரிசனத்துக்கு எதிராக, கர்த்தருடைய ஹல்லேலூயா வார்த்தைக்கு எதிராக போராடி நிற்கிற சில மண்டலங்கள் நிற்கும் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்தவராம் நாசனாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் கற்பிக்கிறேன். உனக்கு எந்த அதிகாரமும் இங்க எனக்கு இல்ல, இந்த இடத்துல இல்ல, இந்த ஜனத்துல இல்ல. தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். ஒரு எச்சரிக்கை நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான். மனுஷன் வழிநடத்தல சபை போக வேண்டியது, கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதல்ல. தரிசனத்தை பெற்றவன் தான். மோசே மலையில் 40 நாள் இருந்த ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொண்டு வாரான். கர்த்தர் அவனை தான் அழைக்கிறாரு ஒரே பர்வதத்துல. மற்றவனை யாரையும் அழைக்கல. மற்றவன் இல்ல மோசைக்கு வழி சொல்ல வேண்டியது, மோசே தான் வழி சொல்லணும். யாக்காபா ஷேகேதே பாசியான்டே பாசியா லீகாபா நாமா சேகேதேரியா. எஸ், தரிசனத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம்னா மாம்சம் என்னது, அது ஆவி இல்ல. நான் ஆவியில் இங்க அப்படி இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஃபீல் ஆச்சுது, உணர்த்தப்பட்ட எல்லாம் சொல்லிச்சுன்னா அது இல்ல. அமிலேக்கியன் ஒருத்தர் இருந்தான் தெரியுமா பைபிள்ல. எப்ப ஜனங்கள் முறுமுறுத்தாங்களோ, இது ஒரு தேவ ரகசியம், புரியுதுங்களா? ஒரு வெளிப்பாடு தான் நான் ஒருத்தர் சொல்றேன். நீங்க 14-15 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஜனங்கள் ஆராதிச்சு கொண்டு சந்தோஷமா வருவாங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா வருவாங்க. வரும்பொழுது இடையில சின்ன ஒரு முறுமுறுப்பு வரும். முறுமுறுப்பு வந்தோடனே அடுத்தது அமிலேக்கே வருவான். அது குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். தரிசனத்தோடு போகும்போது ஒரு முறுமுறுப்பு வருதுண்டா அவங்களுக்குள்ள, அது நீங்க இல்ல, அமிலேக்கி என்ற சக்தி. அது மாம்சம். ஆவிக்குரிய பிரகாரமா அமிலேக்கியர்களை என்று சொல்றது மாம்சம். ஏதோ ஒன்று பழைய சுபாவம் விடுதில்லை ஜனத்தை முன்னுக்கு போக, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னுக்கு போக விடுதில்லை. அது ஸ்தோத்திரம்.
ஞானஸ்தானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், கொஞ்சம் முன்னுக்கு போக முடியல. எல்லா மாம்சமும் வெட்டணும் இந்த நாள்ல. ஆவியில நாங்க வெட்டுறோம், ஆவியின் அபிஷேகத்தினால் நாங்கள் வெட்டுகிறோம், வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் அதை வெட்டுகிறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உனக்காய் யுத்தம் செய்ய ஜோஷுவா உண்டு, உனக்காய் ஜெபிக்க ஹல்லேலூயா ஒரு மோசே உண்டு, உனக்கு கைத்தாங்கல் கொடுக்க ஊரு மாறுவனும் உண்டு. நீ மாம்சத்தை ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. நான் செய்தியை திசை திருப்ப விரும்பல, பட் அமிலேக்கியம் வந்து ஆராதிக்கிறவனுக்கு எப்பயும் தடைதான். அவன் அது கத்தரி சித்தமண்ட இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். 500-1000 வருஷத்துக்கு மேல அந்த போராட்டம் போய்கொண்டிருக்கும். சோ இன்றைக்கு எது மாம்சம்னு பார்த்து அதை இன்னைக்கே அழிச்சிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப தரிசனம் கடத்தது யாரு? ஆண்டவர். தரிசனத்தை பெற்றுக்கொண்டது யாரு? மோசஸ், இல்லாட்டி தரிசனக்காரன். ஆனா எப்ப இந்த ஜனம் வசனத்தை கேட்க ரெடி இல்லையோ, சண்டே வந்து செய்தியை கேட்பாங்க, ஆனா இருதயத்தில் அதை கேட்க முடியலையோ, ஸ்தோத்திரம். ஆரம்பத்துல பாஸ்டர் நான் அப்படித்தான் இருந்தேன், அப்புறம் 2 யூடியூப் மெசேஜ கேட்டேன். யூடியூப் உனக்கு சோறு போடல, யூடியூப் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்ல, நான் இந்த செய்தியை இங்க பேசணும்னு கொண்டு வரவும் இல்லை. சிலாக்கள் யூடியூப் பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. இல்லையா பாஸ்டர்? அவர் பாஸ்டர் தான் ஃபியூச்சர்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க வந்து ஏறுறது, அது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது அந்த சபைக்கான தேவ செய்தி, அந்த அவங்களுக்கான தரிசனம். அவங்கள நான் யாரையும் குறை சொல்லல. உங்களோட தரிசனம் இங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு ஒன்றும் சொல்லல, பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே சொல்லல. ஏன்னா சிலாக்களுக்கு பாஸ்டர் சொல்லி கூட்டி வந்திருப்பாரோ, அப்படி வேற சிந்திப்பாங்க இல்லையா? சிந்திப்பாங்களா? சிந்திக்க மாட்டாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் அப்படி சிந்திச்ச ஒரு காலம் ஒண்ணு. உண்மையா ஒரு அம்மா வந்து தீர்க்கதரிசனம் சொல்லும், பாஸ்டர் மெசேஜ் எடுப்பாரு, பார்த்தா என்ன குத்துற மாதிரியே இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், இந்த பாஸ்டர் தான் வாரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சு, சிஸ்டர் பிரதர் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, இப்படி பிரசங்கம் பண்ணுங்க என்றாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவர் இல்ல, ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க. வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்த கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்தை பிசாசுல தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்பான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நான் சொல்ல போறேன். அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாரையும் கேளுங்க, இதை ரொம்ப முக்கியமா கேளுங்க. பிசாசுக்கு தெரியும் கர்த்தர்ட்ட கரத்தை பிடிச்சீங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. எங்கட நோக்கம் இங்க இல்ல, பரலோகத்துக்கு, கானான் தேசம் மாதிரி. 1. 2, போற வழியில எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் தருவாரு. ஆமென். நாங்க வேலை செய்யணும் தான், படிக்கணும் தான், அதெல்லாம் சொல்லல. ஆனா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்தந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு கொடுத்து கொண்டே இருப்பாரு, ரிலீஸ் பண்ணி கொண்டே இருப்பாரு. புரியுதுங்களா? எப்பன்னா நான் வேதத்தின்படி நடக்கிறவனா இருந்தா. அதான் வசனத்துக்கு செவிசாய்க்காத ஜனங்கள்டா, வெறும் காதால மட்டும் செவிசாய்க்கிறல்ல, வாழ்க்கையிலும் அதன்படி நடக்க முடியாத ஜனம். இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு ரகசியம், எவெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானோ அவன் ஆசீர்வாதத்தை கேட்க தேவையில்லை, தெரியுமா? ஆமென். அதான் வேத ரகசியம். நான் போயிட்டு, ஆண்டவரே என்ன இந்தியாவுக்கு அனுப்புங்க, ஆண்டவரே என்ன ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க. தரிசனம் சொன்னது யாரு? கர்த்தர். அதை நிறைவேற்ற வேண்டியது யாரு? அவரு. என்ன வேலை? அவருடைய வார்த்தை என்ற பாதையில் நடப்பது. கஷ்டம்தான், கஷ்டம்தான். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதத்துல ஒரு பகுதி, ஒரு நிறைய இருக்கு, அதுல ஒண்ணு
சங்கீதம் 105 எடுங்க, 18 இருந்து படிங்க. ஸ்தோத்திரம். இடையில ஞாபகம் வந்துச்சு, படிச்சுட்டு போயிடுவோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 105 16 இல்ல 17. அனுப்பினார். இப்ப இங்க பாருங்க, எல்லாருக்கும் யோசேப்பை பற்றி தெரியும். தெரியுமா? என்ன தெரியாதுங்களா? நான் யோசேப்பை பற்றி மெசேஜ் எடுப்பேன் பிறகு. பாஸ்டர் டைம் தந்திருக்காரு, நான் 5 மணிக்கு தான் விடுவேன் பிறகு. அல்லேலூயா. யோசேப்பை பற்றி தெரியும் எல்லாருக்கும். யோசேப்புக்கு தரிசனம் இருந்துச்சா? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மெசேஜ் புரியுது? முதலாவது ஓகே 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 ஓகே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டார். அவங்களோட 6 சகோதரர்களாக குழியில போடப்பட்டாரு. ஆமாவா இல்லையா? இங்க என்ன சொல்லுது? கமான், வாசிங்க. இந்த வாசிங்க, திருப்பி வாசிங்க. கொஞ்சம் படிச்சு கொண்டு போவோம். நாங்க படிப்போம். வேதத்தை கொஞ்சம் படிச்சுட்டு போவோம். வேதம் தான் எங்களை விடுதலையாக்கும். என்னங்க அவரை அனுப்பினார் என்று சொல்றாங்க. அப்ப கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்க போற சில கடினமான பாதைகள் தேவன் அனுமதித்தது. பாவத்தினால் அல்ல, எனக்காண்டி ஒரு தரிசனம் இருக்குது. God have kept a vision. ஒரு தரிசனத்தை தேவன் வச்சிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் தரிசனம் வச்சிருக்காரு. தெரியுமா? எல்லாத்துக்கும் தரிசனம் வச்சிருக்காரு. சும்மா ஒண்ணும் செய்யல தேவன். உன்னை குறிச்சு தரிசனம் வச்சிருக்காரு. அவ போற பாதை கை காட்ட விரும்பல, பட் யூ ஆர் பேக் தேர். அவருடைய காரியங்களை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க. நல்லா சிந்திச்சு கொள்ளுங்க. நாங்க என்ன நினைப்போம்? கர்த்தருடைய தரிசனம் வந்தாச்சு, ரொம்ப பயங்கரமா எங்களை வழி நடத்துவாரு. எப்படி? பாஸ்டர் ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க, நான் அடுத்த நாளே இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் ஒரு விஷயத்தை பயன்படுத்துற விரோதமே வித்தியாசம். வேதத்தில் எல்லா இடத்தையும் நான் பார்த்திருக்கேன். பயங்கரமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் மனுஷ கைகளால் அல்ல உன்னோட தரிசனத்தை காட்டினது, அவருடைய கருத்தினால கட்டுறாரு. புரியலையா? மனுஷன் கை உடைஞ்சிடும். நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தந்தேன்னா நாளைக்கு புடுங்கிடுவேன், உடைச்சிருவேன். மனுஷன் உடைக்கலாம். கர்த்தருடைய தரிசனத்தை எவனாலும் உடைக்க முடியாது. கர்த்தர் கட்டினதை யாராலும் பறிக்க முடியாது. எந்த அந்தகாரம் உடைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப மோசேஸை அனுப்பினாராமா. அப்ப அவருடைய பார்வையில இவன் அடிமையா போறதே அனுப்புறது. அல்லேலூயா. நீ போற கஷ்டம் கர்த்தர் அனுமதிச்சது. எவ்வளவு காலம் ஆண்டவரே என்ற ஒரு கேள்வி இருக்குன்னா உனக்கு தான் இந்த வசனம். வாசிங்க அடுத்தது. அப்ப அனுப்புறது எப்படி அனுப்புறதுன்றது விற்கப்படுறதா அனுப்புறது. அவருடைய பார்வையில அடிமைத்தனத்துக்குள்ள விற்கிறாரு ஜோசேப்ப. என்ன ஆண்டவரே, நீங்க விடுவிக்கிற ஆண்டவராச்சே, அப்படித்தானே எங்களுக்கு தெரியும் வசனம். யோசேப்பு என்ன பிள்ளை செஞ்சான்? ஒண்ணுமே செய்யல. ஆனால் அவன் மேல் ஒரு தரிசனம் இருக்குது. நான் டீப்பான இதுக்குள்ள போய்கொண்டிருக்கேன், ஆழமா போறேன். சிலர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு பேச விரும்புகிறார். அது யங்ஸ்டர்ஸுக்கு நினைக்காதீங்க, வயசான அப்பா அம்மா பாட்டிய மக்களா இருக்குது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்துச்சான நான் தெரியல, ஆனா இனிமேல் கர்த்தர் அசைவாடுவார். சில வயதானவர்கள் அன்னாலை போல இந்த சபையில உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய நற்செய்தியினாலே சொல்லுகிறவர்களாய் மாறுவார்கள். எஸ், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு அண்ணாலும் தேவை, சீமோனும் தேவை, யோவானும் தேவை. எல்லாரும் சேர்ந்துதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க. அவன் கால்கள் விற்கப்பட்டான், விலங்கு போட்டு ஒடுக்கிறார்கள், இரும்பில் அடைபட்டு இருந்தது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. உங்களுக்கு இனிமேல் இது பிடிக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை. அப்ப
உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துக்கு, உண்ட பொசிஷனுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வாரதுக்கு மட்டும் அவர் சொன்ன தரிசனமே, அவர் சொன்ன வார்த்தையே உன்னை புடமிட்டு கொண்டிருக்கும், உன்னை ஷாப் செய்து கொண்டிருக்கும், உன்னை பொண்ணை போல துலக்கி கொண்டிருக்கும், உன்னை ஸ்ட்ராங் ஆக்கும். ஹalleluya. புரியலாட்டி சொல்றேன், ஒரு ஊழியக்காரனாய் மாறுவதற்கு முன்பதாக, கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்துறதுக்கு முன்பதாக, கர்த்தர் உன்னை கஷ்டத்தில மத்தியில நடத்தி 1 மணித்தியாலம் ஜெபிக்கிற நீ 2 மணித்தியாலம் ஜெபிப்ப, 2 மணித்தியாலம் ஜெபிக்கிற நீ 4 மணித்தியாலம் ஜெபிப்ப. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு போர்ஷன் படிக்கிற நீ 5-6 அதிகாரத்தை கூட படிப்ப. உன்னுடைய சுபாவத்துல நீ வெறுக்கிற காரியத்தை, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை, கர்த்தருடைய வார்த்தை டே பை டே, ஒவ்வொரு நாளும் வட்டி 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 மாற்றிக்கொண்டே இருக்கும். ஏண்டா கர்த்தர் உயர்த்த போற ஸ்தானம் பெரிது. நான் வந்தது எங்களுடைய சொந்த ஊர் அக்கரப்பத்து. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கொழும்பு கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்ரீலங்கா. நான் வெட்கப்படல சொல்றதுக்கு, பப்ளிக்ல, ஜூம்ல, வீடியோல. எனக்கு பேய் ஞாபகம் இருக்கு. நாங்க கழிவறை எல்லாம் எங்களுக்கு இல்ல, வீட்டுல மண்வெட்டி தான் கொண்டு போவோம். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரிஞ்சுங்களா? நாங்கெல்லாம் பட் கனடால வச்சிருக்காரு கர்த்தர், கனடால தேவன் வச்சிருக்காரு. கனடால மட்டும் வச்சிருக்கல, தேசங்களுக்கு தேவன் அனுப்புகிறார். எல்லாவற்றிலும் மகா பெரிதான கிருபை அவருடைய சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கும் அறிஞ்ச ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வச்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து எத்தனை பேர் ரெடி ஆவீங்க? அப்ப புடமுடணும், அதை ஒடுக்கணும், உங்களோட ஆத்மாவை நெருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால். எஸ் அலாகரவஷக் சிலது வெளியே வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை உன்னை வெட்டும், அது உடைக்கும், அது புடமிடும். ஆனால் ஒரு நாள் வெகு சீக்கிரமாய் வருகிறது. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுகிற நாள் வருகிறது. எப்படி தெரியுமா? போத்திபார்ட வீட்டுல இல்ல நீ உயர்வு பார்த்திருப்ப, ஜெயில் அதிகாரியுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருக்கலாம். ஆனால் பார்வோனை காட்டிலும் அந்த தேசத்துக்கு அதிகாரியாக பாலிடிக்ஸ் பேச விரும்பல, பட் இட்ஸ் ஓகே, லீவ் இட். என்ன பொறுத்தவரையில கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்குதோ அவங்க தான் ராஜா. ஹalleluya. நாங்கள் ஆசாரிய கூட்டம், ஹalleluya, ராஜாக்கள், ஹalleluya. அந்த அதிகாரத்துல நாங்க நடக்கணும்னா, ஹalleluya, எந்த சால்வை, எந்த உடை அவனுக்கு ஒரு கண்ணியா இருந்துச்சோ, எதன் நிமித்தம் அவனுடைய சகோதரர் அவனை வெறுத்தார்களோ, என்ன செஞ்சாங்க? கிழிச்சாங்க. மெசேஜ் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். கிழிச்சாங்க, அப்பாட்ட போய் காட்டினாங்க, முடிஞ்சுதுன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சது தெரியுமா? முடிஞ்சுதுன்னு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு தான் நான் விதைச்சிருக்கேன். அதிகாரம் உள்ள நாமத்தினால் சிலது இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை உனக்குள்ளாய் விதைக்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை விதைக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்காய் உன்னை விதைக்கிறார். எஸ், சிலரை விதைக்கிறார் தேவன், சிலரை விதைக்கிறாரு. என்னை தேவன் என்று விதைக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை பண்ணுங்க. ஹalleluya, மகிமை கொடுங்க. இன்று நான் வெறும் குழியில் அல்ல, கர்த்தரால், கர்த்தருடைய தரிசனத்துக்காய் விதைக்கப்படுகிறேன். எஸ், கர்த்தர் 13 வயசுல எனக்குள்ள விதைய விதைச்சாரு. பிசாசானவன் போராடி பார்த்தான். 13 வருஷம். எனக்கு தெரியும் அடிமத்தனத்துல இருக்கிறேன்டா என்னன்னு. எனக்குள்ள இருந்து ஒரு 20-25 பூதம் போயிருக்கு. ஹalleluya. எப்படி 20-25 பூதம் போயிருக்குது. அப்ப பட்டவனுக்கு தடுமலும் காய்ச்சல் அவனுக்கு தான் தெரியும் வந்தா. அப்ப எனக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும் அடிமைத்தனம் என்றால் என்ன என்று. ஏனென்றால் அவன் மேல தரிசனம் இருக்கு. ஒரு நாள் பஞ்சகாலம் வரும். அப்ப பஞ்சத்துல இருக்கிறவனுக்கு பசிய குறிச்சு இவனுக்கு தெரியும். இவன் அடிமையா இருந்தவன், இவன் விலங்கால உடைக்கப்பட்டவன், கட்டப்பட்டவன்.
அடிமைத்தனத்துல இருந்தவனுக்கு தான் தெரியும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த யாரும் சொல்லிருக்காங்க நல்ல ட்ரிப் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்களா? சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? இல்லதானே? ஸ்தோத்திரம். ஏன் நாங்க போறோம்னா சிலது கர்த்தர் என்னை விதைத்திருக்கிறார். சிலது பிசாசு நினைச்சிருக்கு பிசாசு என்ன அழிச்சிச்சுன்னு. பிசாசு அழிக்கல, பிசாசு விதைச்சிருக்கு. பிசாசுக்கே தெரியாம கர்த்தர் பிசாசை வச்சு விதைச்சாரு. பிசாசு நினைச்சிச்சு ஆண்டவரை கொண்டா முடிஞ்சதுன்னு. ஆனா அதுக்கு தெரியாது அதுதான் ஆரம்பம், அதுன்ற அழிவிற ஆரம்பம். எஸ், உண்ட தரிசனம் சில இடங்கள்ல இங்க குக்கிராமங்கள் இருக்கா பக்கத்துல நிறைய இருக்கு. குக்கிராமத்துக்கு இங்க போக போறீங்க நீங்க எல்லாரும். ஏன்னா சில ஓலை வீடெல்லாம் நான் பாக்குறேன். ஓலை வீடெல்லாம் ஆவியில நான் பாக்குறேன். ஹalleluya. எனக்கு இந்த சிட்டி எல்லாம் தெரியாது சரிங்களா. நான் விடியற்காம 4 மணிக்கு தான் வந்தேன் நான். ஹalleluya. அப்ப நான் பாக்குறேன் என்னன்னா இதுக்குள்ள சிலர் போக போறீங்க. போயிட்டு ஐயா அண்ணா ஏதோ ஒன்று சொல்றீங்க. இயேசுவேன்னு சொல்லும் போதே விடுதலை உண்டாகும். விதைச்சது அப்படி, என்ன உருவாக்கினது அப்படி. அந்நிய பாஷையினால ஜெபத்தினால அல்லேலூயா. சுவிசேஷகர்களை கண்டா ஹalleluya சில ஆட்களுக்கு உதாசீனமா இருக்கும். ஆனா நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். சுவிசேஷங்களை கண்டா பாதாளம் நடுங்கும். ஏண்டா அவங்க தான் கட்டவிழ்க்கிறவர்கள். இந்த சபை கட்டவிழ்க்கிற சபை. குட் நியூஸ் சர்ச் கட்டை அவிழ்க்கிற சபை, கட்டை உடைக்கிற சபை, விடுதலையாக்குகிற சபை. லிமா ஹரிபா சேட்டோரியா. எஸ் எஸ் எஸ். Alama kariba sende yosia. Libasia andere lebosia. அந்த பிங்க் ஷர்ட் தான் ஒரு யோசேப்பை போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹalleluya. உன்னை உயர்த்துவார். ஹalleluya. யாரும் தெரியும் அப்பா அம்மா அந்த தம்பியை உயர்த்துவார் கர்த்தர். லேமா காட்டோரோசியா. ஒரு சுவிசேஷகரின் வல்லமை. ஓரிமா தானாமா சேக்கேச்சுரியா. சுவிசேஷகன் ஹalleluya. சிலர் போனா தான் பேய் ஓடும். ஆனா சுவிசேஷகன் நடந்தாலே பேய் ஓடும். ஏனென்றால் அவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில ஆட்களுக்கு தீர்க்கதரிசியா தான் வரணுமாமா, சுவிசேஷர் வேணாமா. கர்த்தர் எது தந்தாலும் சூப்பரா தான் தருவாரு. ஹalleluya. 5 விரல் சேர்ந்து தான் ஊழியம் செய்ய முடியும். நான் வளமையா சொல்றது இல்ல, பட் ஐ ஃபீல் எனக்கு இருதயத்தில் ஒத்தி கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷகர்கள். ஏன்னு தெரியல. ரீசன்ட்லி ஒரு கதை படிச்சேன். ரெய்னார்ட் போங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர். ஒரு ஜெர்மன் சுவிசேஷகர். அவர் இன்டர்நேஷனல் உலகளாவிய. அவர் ஆப்பிரிக்காவுக்கு போனாருன்னா 10,000-15,000 பேர் வருவாங்க. அவர் போயிட்டு பைபிள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹalleluya என்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 4 மந்திரவாதம் பண்றவன் ஓடுவான். என்னங்க இதுதான் அபிஷேகம். ஆவியில ஏறணும், பிடிச்சணும் ஆவியில. நான் தான் அந்த சுவிசேஷகன். நான் தான் அந்த சுவிசேஷகன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவன். நான் நாளைக்கு போயிட்டு ஹalleluya சொன்னா மந்திரவாத கட்டு போகும். சிஸ்டர் வந்து ஜெபிங்க சிஸ்டர். நான் ஜெபிக்க தேவையில்ல. ஏனென்றால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கு. Come on, got some brother. Get ready. Shut up, hurry. ஒரு காலம் தேவன் வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ஹalleluya. ஒரு வார்த்தை சொன்னா போதும். சிலாக்கள் ஒரு வார்த்தை, சிலாக்கள் வார்த்தையே சொல்ல தேவையில்ல. பேதுரு நடந்தா பிசாசோடு குணமாக்கப்படுவாங்கன்னா அப்படியான ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படும். நீங்க நினைக்காதீங்க பெரிய பெரிய சர்ச்சில் இருந்து. நான் சர்ச்சுகளுக்கு எதிராளியானவன் அல்ல. ஆனால் தேவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. யாருடைய கண்களுக்கும் தெரியாம சிலது இருக்குது. என்னோடு பேசுறது அடிக்கடி. முட்டு மடக்காத ஒரு 7,000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள தேவன் தெரிஞ்சு கொள்ளல.
கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஏலியாவை தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா அவருக்கு அப்புறம் அவரை தெரிஞ்சு கொள்ளல. அப்பண்ட வயல்ல வேலை செஞ்சு கொண்டிருந்த எலிசாவை தேவன் தெரிஞ்சு கொண்டார். புரியலையா? சிலதெல்லாம் இன்னைக்கு வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். வேற நுகம் அதுல இருக்குது. அப்பாட வேலையை பார்த்து கொண்டு இருக்குது, வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்து கொண்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதிட மேல போய் என்ற மேட்டில போடு, அதிட மேல என்ற அபிஷேகத்தை போடு. அவன் தான் யெசபேலை முறியடிக்கிற எலிசா. என் ஜனத்தை வழிநடத்துகிற எலிசா வந்தான். அப்ப யோசேப்பு போனார் இல்லையா? யோசேப்பு போனாரு. இப்ப புடமுட்டு முடிஞ்சது. கர்த்தருடைய ஒரு டைமிங் இருக்கு எல்லாத்துக்குமே. கர்த்தருடைய டைமிங் இருக்கு. கர்த்தருடைய டைமிங் வந்தோடனே எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். யோசிக்காதீங்க, சிலது கட்டவிழ்க்கப்படும். ஓகேங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற மட்டும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. இப்ப ராஜா ஆள் அனுப்பி அவனை, அப்ப யாரு கட்டவிழ்க்க சொன்னது? இப்ப நான் இல்லைன்றேன். ஆமென். இயேசுதான் சொன்னார், என் ஆண்டவர் தான் சொன்னார். என்றால் ராஜாக்களின் மேல் ராஜரிகம் பண்ணுகிறவர் என் தேவன். ராஜா நினைச்சிருப்பார் அவர் தான் கூப்பிடுறாரு. ராஜாக்கு சொப்பனத்தை கொடுத்ததே தேவன் தான். தெரியுதா? யோசேப்பு வரணும்னா கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அவன் ஒரு சொப்பனம் அவன் மேல் இருக்கிறது, அவன் மேல் ஒரு தரிசனம் இருக்கிறது. அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் இவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு. புரியலையா? நான் மெதுவா சொல்றேன். எனக்கு இப்படிதான் கொஞ்சம் பைத்தியம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா சிலதெல்லாம் புல்பிட்ல நின்று பேசும்போதுதான் வரும், சிந்திச்சாலும் வராது. அதாவது கர்த்தர் இவனுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. இப்ப இவன் தரிசனத்தை நிறைவேற்றணும், இவன் சொப்பனத்தை நிறைவேற்ற. சொப்பனக்காரன் இவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சகோதரங்க என்ன சொல்லுவாங்க? சொப்பனக்காரன் வாரான், ஒன்று கொலவாதம் வாரான். கனவுதான், அந்த கனவுல மண்ணு தான். அவங்க எப்படி குழியில போட்டாங்க? குழியில போட்டு பாக்குறோம் எப்படி நிறைவேறுதுன்னு. என்னுடைய தேவன் பயங்கரமான தேவன். அடிமையா விற்கப்படுறாரு. எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்குது. போத்திபார்ல வீட்டுல தயவு, ஜெயில தயவு. 2 பேர் ஜெயிலுக்கு வராங்க. அவங்க சொப்பனத்தையும் சொல்றாரு இவரு. நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்புட சொப்பனத்துக்கு அவர் என்ன வியாக்கியானம் பண்ணல, ஜெயில இருக்கும்போது வியாக்கியானம் வருது. அப்ப சில கிருபாவரம் ஜெயில இருக்கும்போது தான் வெளிப்படும், சிலது நெருக்கப்படும் போதுதான் வெளிப்படும், சில அபிஷேகம் நெருக்கப்படும் போதுதான் வெளிப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகத்துக்கு விலை கொடுக்கணுங்க. விலை கொடுக்காம அபிஷேகம் கிடைக்காது. அப்படி கேட்டு பெற்றுக்கொண்டது, சரி கேட்டதுல பெற்றுக்கொண்டது சவுல் மட்டும் தான். அவர் விழுந்து போனாரு. கேட்காம பெற்றுக்கொண்ட தாவீது ராஜா இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை எல்லாம் செஞ்சாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் சும்மா ஈஸியா இல்ல அவருக்கு கிடைச்சது. அபிஷேகம் ஊத்தப்பட்டப்பட்டும் ஓடிக்கொண்டுதான் இருக்காரு. இவர் மேல அபிஷேகம் விழுது, அடுத்த நாள் யுத்தம் பண்ண போறாரு, நாகாச ஜெயிக்கிறாரு. ஆனா விழுந்து போயிட்டாரு. ஆனா இவர் மேல அபிஷேகம் விழுது, ஓடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லாய் தெரிந்து கொண்ட சிலதை அப்படித்தான் பயிற்றுவிப்பார். அப்படித்தான் பயிற்றுவிப்பாரு. சிலது அப்படித்தான் பயிற்றுவிப்பார். ஓட விட்டு தான் பயிற்றுவிப்பாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப சொப்பனக்காரன் வந்தாச்சு. இப்ப இவனை கொண்டு வரணும். எங்க சொப்பனக்காரன அவருடைய சொப்பனத்தை நிறைவேற்றணும், அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை. அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தருக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு. புரியுதுங்களா? ஏண்டா நான் இவன் மேல வச்ச சொப்பனத்தை இவனுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு கொடுத்தது இந்த அடிமைத்தனமா கஷ்டத்துல வேறு யாராலையும் சிலது செய்ய முடியாது. உண்ட தலையில விழுந்தத, உண்ட தலையில விழுந்த தரிசனத்தை, உண்ட தலையில விழுந்த அபிஷேகத்தை வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. யோசேப்பே, பார்வோன் அந்த நாள்ல சும்மா இல்ல, பயங்கர உலகளாவிய ரீதியில பெரிய மந்திரவாதி. அவங்கள புத்தி கெட்டாத காரியம் இல்ல. ஆனா யாராலும் சொல்ல முடியாது. ஜெயில ஒடுக்கப்பட்டிருக்கிற, இப்படி சொல்றேன்,
ஆவிக்குரிய பிரகாரமாய் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற, கர்த்தருடைய சித்தத்தின்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு யோசேப்பு, அவன்தான், அந்த சொப்பனக்காரன் தான் இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும். இப்ப சொப்பனத்துக்கு கூட்டி வந்தாச்சு. என்னது? கூட்டிட்டு வந்தாச்சு. வந்தோடனே முடிஞ்சுதா? நீங்க போய் படிச்சு பாருங்க, படிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் படிச்சா நிறைய பைபிள் படிக்கிற மாதிரி தெரியுது. நான் கொஞ்சம் தான் படிக்கிறேன், கொஞ்சமா தான் படிக்கணும். ஒரு சாப்டர் எடுத்து ஒரு மாசம் படிச்சு கொண்டு இருப்பேன். ஸ்தோத்திரம். இயேசு 25. அவர் ஜெயில இருந்து வந்தாலும் அவருடைய உடுப்பை மாத்துவாங்க. என்ன செய்வாங்க? வஸ்திரம் மாற்றப்பட்டது. 40 சொச்சத்துல இருக்கு, 43 வஸ்திரம் மாற்றப்பட்டுச்சு. அது விடுதலையின் வஸ்திரம். அப்ப சிலர் மேல் விடுதலையின் வஸ்திரம். உண்ட மேல விடுதலை வஸ்திரம் வருது மகளே, நீ கலங்காத. உன்னதான் ஆலையிலையா, பின்னுக்கு திரும்பி பார்க்க தேவையில்ல. ஆலையிலுயா, விடுதலை வஸ்திரம் வருது. கர்த்தர் விடுவிப்பார். ஆலையிலுயா, ஆலையிலுயா. ஆவில ரிசீவ் பண்ணுங்க. ஆலையிலுயா. நான் எப்படி தெரியுமா? அதென்ன அவர் சும்மா தான் இருக்கார், நான் எடுத்துருவேன். எனக்கு அவருக்கு மட்டுமில்லை, எனக்கு விடுதலை தேவை. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப வஸ்திரம் மாற்றப்பட்டுச்சு. எதுக்கு? ராஜாக்கு முன்னுக்கு வாரதுக்கு. ராஜாக்கு முன்னுக்கு வந்து சொப்பனத்துக்கு பதில் சொல்லியாச்சு. சொல்லிதாரா? ராஜா என்ன செஞ்சாரு? திருப்பி அனுப்பினாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏதோ சொல்றீங்க, எனக்கு கேக்குதுல. ராஜாவும் திருப்பி வஸ்திரத்தை மாத்துறாரு. எந்த வஸ்திரத்துக்காக அவனுடைய சகோதரர்கள் அவனை தள்ளினார்களோ, எந்த தரிசனத்துக்காக அவனை தள்ளினார்களோ, கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் உன்னுடைய வஸ்திரத்தையே மாற்றுகிறார். அது சும்மா வஸ்திரம் அல்ல, ராஜரீக வஸ்திரம். நீ அபிஷேகம் என்னும் வஸ்திரத்தினால் நிரப்பப்பட்டவனாக. ராஜா முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. ஹalleluya. அவர் சொல்லுவாரு, நீ சொன்ன ஒரு நாயும் பேசக்கூடாது. இது நடக்கும், இது நடக்கும். சிலதுல போயிட்டு மந்திரவாதி மட்டும்தான் நாயிட வாயை கட்டுறல்ல. நீங்க போனா நாயிட வாய் கட்ட அவிழ்க்கப்படும். நீங்க போய் நாய் கொலைச்சிட்டு அந்த வாய் கட்டப்படும். நாங்க மந்திரவாதிகள் அல்ல. பட் அவன் சொல்லுவான், இந்த தேசத்துல யாரும் காலையோ கையோ அசைக்க கூடாது. சொப்பனக்காரன். ஆனா இன்னைக்கு அவன் சொன்னா எல்லாரும் கேட்கணும். ராஜா சொல்றாரு, இந்த அரச இத மட்டும் வச்சிருப்பா, அதை தாண்டி நீ எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் நீ தான் டீல் பண்ணு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஏன்னா பெஸ்ட் வந்தோடனே நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். கர்த்தருடைய பெஸ்ட் வெளிப்பட்ட போது ராஜாவுக்கு ரெஸ்ட். அவனுக்கு தேவையில்லை. இவன் தேவ ஆவிய பெற்ற மனுஷன், தேவனால் பயன்படுத்துகிற மனுஷன், சொப்பனங்களை அறிந்த மனுஷன், விவேகம் உள்ள மனுஷன், தேவன் பயன்படுத்துகிற வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரன். இவன் இருந்தா இந்த தேசத்துல பஞ்சம் வந்தாலும் அது தப்புவிக்கப்படும், பஞ்சம் இல்லாத நேரத்திலும் தப்பிக்க வைக்கப்படும். நீ பகிர்ந்து கொடு. அன்றைக்கு தானியம் பகிரப்பட்டுச்சு. இன்றைக்கு இந்த திருச்சபையிலிருந்து நற்செய்தி பகிர்ந்து அளிக்கப்படும். சுற்றி வர எனக்கு தெரியாது, மறுபடியும் சொல்றேன், சர்ச் இருக்கா இல்லையாண்டெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஹalleluya, எல்லா சபைகளும் அப்படி இருந்துச்சுன்னா பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய கிருபையினால. பட் இந்த சபையிலிருந்து யோசேப்புக்கள் சுவிசேஷர்களாக போவாங்க. எங்கெல்லாம் காஞ்சி போய் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை, பஞ்சகாலத்துக்கு ஏற்ற வார்த்தை, கர்த்தருடைய ஆவியினால் விதைக்கப்பட்ட வார்த்தை. எல்லாரும் தான் பேசுறாங்க. ஆனா அந்த தங்கச்சி, அந்த அண்ணா, அந்த தம்பி, அந்த அக்கா, அந்த ஆண்டி பேசுனாங்க பாருங்க, ஒரு வார்த்தை இந்த ஜீவனை உழைக்கிருச்சு. நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா அவங்க பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவன் பிராணன் ஹalleluya சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தது, ரசிக்கப்பட்டிருந்துச்சு. ஹalleluya ஹalleluya. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவன் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறாரு. அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தாரு.
ஐசாயா 54:4 சொல்லப்பட்டிருக்குது. ஹalleluya. ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறதுக்கு, இளைத்து போனவனுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிற ஸ்தோத்திரம். கல்விமான் என்னாவு. நீங்க கனடான்றதுனால கூட எல்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப படிச்சிருப்பாரு அவனு. நான் 12ஆம் கிளாஸ் ஃபெயில். ஹalleluya. என்னது 12ஆம் கிளாஸ் ஃபெயில். எதுல பாஸ் தெரியுமா? நிறைய பாவம் செஞ்சிருந்தோம், நிறைய கஷ்டம் அனுபவிச்சோம், நிறைய பிடியில இருந்தோம், நிறைய பிசாசுல கட்டுல இருந்தோம். ஆனால் ஒரு நாள் தேவன் கட்டவிழ்த்தார். ராஜாக்களுக்கு இல்லாத ஞானம், கல்விமானுக்கு இல்லாத ஞானம், எந்த கவுன்சிலருக்கும் கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு இல்லாத ஞானம். படிக்கிறவங்க படிக்கிறவங்க படிங்க, படிக்கிறவங்க படிங்க, படிக்கிறவங்க படிங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் பலரையும் ஹalleluya தொட விரும்புகிறார். ஹalleluya. ஆமோஸ் இல்ல ஹோசேயா, ஹோசேயா 6ஆம் அதிகாரம் எடுத்து கடைசி வார்த்தையை படிங்க. அந்த வார்த்தையை தேவன் எனக்கு தருகிறார். ஹalleluya. ஹோசேயா 6ஆம் அதிகாரம். தம்பி உங்களுக்கு அந்த வார்த்தை, தம்பியா அண்ணாவான்னு தெரியல. யூதாவே, அப்ப சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு இல்ல, கீபோர்ட் போடுறவங்களுக்கும் ஒரு அறுப்பு காலம் இருக்கு. நீங்க ரிசீவ் பண்ணாடி போங்க, நான் வேற யாருக்காச்சும் கொடுக்கிறேன். ஹalleluya. யாருக்கு அறுப்பு காலமா? யூதாவுக்கு. ஏண்டா யோசேப் விதைச்சார் இல்லையா, ஆனா யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கான். புரியலையா? சுவிசேஷகர் போயிட்டு விதைச்சாரு, கீபோர்டிஸ்ட் போட்டு அறுவடை செஞ்சாரு. எப்படி என்ன கேட்காதீங்க, அது கடவுள்கிட்ட கேளுங்க. ஹalleluya. இப்படி நான் சொல்றேனே, ஸ்தோத்திரம். ஹalleluya. பாஸ்டர் ஐயா விதைச்சு கொண்டு போவாங்க, பின்னால ஒரு கூட்டம் அறுத்து கொண்டு போகும், அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் விதைச்சு கொண்டு போகும், அது ஒரு கூட்டம் எடுத்து கொண்டு போகும். நடக்கும் நடக்கும். ஹalleluya. நடத்துவார், என் தேவன் நடத்துவார். என்ன பாஸ்டர், விடுதலையை குறிச்சு ஒரு வசனம் வரல, ஆசீர்வாதத்தை குறிச்சு ஒன்னும் சொல்லல. ஒரு ரகசியம். என்ன ஒரு ரகசியம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரகசியம் ரகசியம் சொல்றாரு, ஒரு ரகசியம் சொல்றாரு. இல்ல, எல்லாமே ரகசியம் தான், வேதமே ரகசியம் தான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை தேடி போனா ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு, இல்லையா? ஆமென். ஆசீர்வதிக்கிறவர் நான் தேடி போனேன்னா குடோனே நம்மளுக்கு தான். எனக்கு ஒரு சாக்கு பை காணாது, அந்த குடோனே எனக்கு தான். புரியுதா? இவங்களோட சகோதரங்க தானிய எடுக்க போனாங்க, ஆனா குடோனை வச்சிருந்தது தரிசனத்தை பெற்றிருந்தவன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று. அப்ப தேவன் உன்னோடு கூட இருந்தா குடோனே உன்னுடையதுதான். புரியுதுங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஹalleluya ஹalleluya உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது. ஒரு நாளும் வறுமையா போவாது கை. ஓசையா 6:7 யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 7:1 சேர்த்து வார்த்தை செய்யுங்க. ஆங்கிலத்துல 6 கடைசி வர 7:1. நான் அது இல்ல, அந்த 2 வசனம் மட்டும்தான். சரிங்களா? அது என்னன்னா வந்து ஆங்கில பதத்துல வந்து இந்த முதல் 2 வார்த்தையும் இதோட சேர்ந்து, அதாச்சும் என்ன சொல்றாரு ஆண்டவர், யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்குதாமா. யாருக்கு தெரியுமா? ஆராதிக்கிறவங்களுக்கு. நான் செய்தியை முடிக்க விரும்புறேன், செய்தியை முடிக்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு அறுப்பு காலம் இருக்குது. சிலர் ஏற்கனவே விதைச்சிட்டாங்க, ஆனா யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம். நீங்க அறுக்க போறீங்க. யார் யூதா? வேதத்தின்படி கர்த்தரை துதிக்கிறவன். ஆமென். ஹalleluya. அதனால சொன்னா துதி வெளிப்படணும், நம்மள புதிய அபிஷேகம் வெளிப்படணும். புரிஞ்சுதுங்களா? புதிய அபிஷேகம் வெளிப்படணும். அந்நிய பாஷையோடு கூட ஆராதிக்கணும், ஆவியில ஆராதிக்கணும். பாட்டு பாடுறவங்க எப்படி வேணாலும் பாட்டு பாடட்டும். நான் எச போட்டேன், நான் போற மாதிரி தான் அவன் பாடு. என்னுடைய ஆவியானவர் அவனை மாத்துவாரு. பாட்டு பாடுறவங்க அப்படித்தான் வரணும். நான் என் ஆவியில பாடும்போது இந்த ஆவியில நிரப்பப்படணும்.
நான் குறை சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஏண்டா ஆராதிக்கிறவனுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. ஏன்னா ஆவியானவர் சிலதை அறுக்க போறார் இந்த நாட்கள்ல. இதுவரை அறுவடை செய்யப்படாத சில அறுவடை ஹல்லேலூயா இந்த நாட்கள் அறுவடை செய்யப்படும். ஹல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு தான் அந்த அறுவடை. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் ஹல்லேலூயா. அப்படியே 2ஆம் அதிகாரம் 2ஆம் நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் ஸ்தோத்திரம் 20 அதுல ஸ்தோத்திரம் 20 நினைக்கிறேன், 21 22 இருக்கும். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. ஷாபாலா ராபா. ஆஹா ஆஹா. யார துதிக்கவாமா? மகத்துவத்தை, கர்த்தருடைய மகிமையை துதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. சும்மா இல்ல, ஆராதனைக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குங்க. கர்த்தரை பாடுறது வேற, ஆராதிக்கிறது வேற, கர்த்தருடைய மகிமையை குறிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறது வேற. பாட்டு பாடுற எல்லா பாட்டும் பாட்டு இல்ல, புரிஞ்சுதுங்களா? அதுக்குள்ள போகல, பட் மெதுவா போவோம். வாசிப்போம். 21 வாசிங்க. ஆஹா பாருங்க, துதிக்கவும். ஆஹா, அதாச்சு சபையில ஒரு ஜெபிக்கிற கூட்டம் இருக்கும். சபையில இப்ப பாஸ்டர் எனக்கு தெரியாது எப்படின்னு சிலாக்கள் வந்து தருவாங்க, இதுக்கு ஜெபிங்க அதுக்கு ஜெபிங்க என்ன. நம்ம ஜெபிக்கிற கூட்டம் இருக்கும், ஆனா அதுக்கு முன்னதாக துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், துதிச்சு கொண்டு இருக்கும். ஆஹா ஆஹா. இவன் என்ன செஞ்சாராமா? இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் சரியில்லை, யுத்தத்துக்கு அனுப்ப சொன்னா பாட சொல்றாரு பாசன மாதிரி. நல்லா பாட்டு பாடுங்கன்னா பாஸ்டருக்கு வேற வேலையே இல்ல. யுத்த ஜெபத்துக்கு ஏன் நாங்க ஆராதிக்கணும்? ஹலோ, உங்களோட பேசல, தேவன் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. என்னது ஆராதிங்க ஆராதிங்கன்னு சொல்லி சொல்லியே அவர் ஆராதிச்சிருப்பார். அந்த டைம்ல அவர் ஆராதனை முடிக்க சொல்ல அவருக்கு பாஸ்டர் கஷ்டப்படுறாரு. பாஸ்டர் நீ ஆராதிக்க சொல்லக்கூடாது, பாஸ்டர் என்ன பார்த்து சொல்லணும், இவனை மாதிரி நான் ஆராதிக்கணும். அதாவது நான் பாஸ்டருக்காண்டி ஆராதிக்கல, என்னுடைய தேவனை மனமாற நான் ஆராதிக்கிறேன், என்னை மீட்டவரை நான் ஆராதிக்கிறேன், நன்றி அறிதல் உள்ள உறுதியத்தோடு நான் அவரை ஆராதிக்கிறேன். பரலோகம் என்ன பார்க்கணும், என்ன மாதிரி ஆராதனை பண்றான். இவன் தான் அடுத்த யூதா, இவனுக்கு தான் அறுப்பு காலம், இவனுக்கு தான், இவனை கொண்டுதான் நான் சிலது அறுவடை செய்ய போறேன், இவன் மேலதான் என்னுடைய அபிஷேகம் ஊத்தப்படும். தாவீது பாட ஹல்லேலூயா தள்ளப்பட்டிருக்கும் போதே பாட ஆரம்பிச்சுட்டான். ஸ்தோத்திரம். வாசிங்க, நல்லா கேளுங்களா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அப்ப இந்த பட்டணத்துல நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபைக்கு எதிராக சில சக்திகள் போராடி கொண்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சிலது போராடி கொண்டிருக்குது. சொல்லுங்க, எப்படி போராடுறது? விரோதமாய் வந்து பதிவிருந்த மறைஞ்சிருந்த சில போராட்டங்கள். இந்த சபை, நான் ஆவிக்குரிய விதமா பேசுறேன், வளரக்கூடாது, இதுதான் வளர்ச்சி, இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னு சிலது போராடி கொண்டிருக்குது. புரியுதா? சபைக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கு எதிராக சிலது பதிவு இருக்குது. ஓகே, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. வாசிங்க. நாங்க யுத்தம் பண்ண தேவையில்ல, நாங்க ஆராதிச்சாலே அது யுத்தம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை தட்டி நாங்கள் தேவனை துதிப்போம். அடுத்த வருகிற 2 நாட்கள் இதே ஆராதனையோடு கூட நாங்க ஹல்லேலூயா இந்த மைண்ட் செட்டோடு, இந்த சிந்தனையோடு ஹல்லேலூயா ஆராதிக்க போகிறோம். நான் சபைக்கு வரும்போது யாரையும் பார்த்து சபைக்கு போறல. ஹல்லேலூயா 10 பேர் இருக்காங்களா, 15 பேர் இருக்காங்களா, பாஸ்டர் இருக்காங்களா இல்லன்னு கூட நான் கவலைப்படுறது இல்லை. உண்மையா தான் சொல்றேன். நான் போறது தேவன் இருக்காருங்க, என்னோட பேசணும்,
என்னோட விடுவிக்கணும், என்ன அபிஷேகம் பண்ணணும். தப்பா எடுத்துறாதீங்க பாஸ்டர். ஹalleluya. என்னுடைய சிந்தை அப்படிதான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஹalleluya. சும்மா போய் சொல்லல. சபைக்கு போறது தேவனை பாருங்க, தேவனோட இடைப்படணும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, அவன் ஆவியால் ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு போனான்னு. நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு சபைக்கு வரணும். பரிசுத்த ஆவியால் துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். நீங்க துதிக்க அங்க சிலது உடையும். நீங்க எல்லாம் ஒருமனப்பட்டு துதிக்க அங்க சிலது உடைக்கப்படும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உன் குடும்பத்துக்கு எதிராக பதிவிருக்கிற அம்மான் சக்திகளை, சேயீர் சக்திகளை, ஹalleluya, மலை தேசத்தின் சக்திகளை, அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, என்னுடைய தெய்வத்துக்கு முன்பதாக அது தெய்வம் அல்ல. உரமா தரவ சண்டரா கரபௌசியா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு முன்பதாக தாகோனுக்கு இடம் இல்ல. அதோட தலை உடைக்கப்படும், அதோட கால் முறிக்கப்படும். ஸ்தோத்திரம். மகிமை, தேவனுடைய மகிமையை சுமக்கிற பெட்டிக்கு முன்பதாக எல்லாம் ஹalleluya உடைக்கப்படுமானால் நீ ஆராதிக்க உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் தரிசனத்துக்கு எதிராக, உன் சபைக்கு எதிராக ஹalleluya எழும்பி நிற்கிற எல்லா சக்திகளும் உடைக்கப்படும். 23 வாசிங்க. நோக்கிற போது அது அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற. அப்ப நீ போனது ஜீவனுள்ள ஏதோ சண்டை பிடிக்கிறதுக்கு, சில பிசாசையும் சில இதே முறியடிக்கிறதுக்கு, சில மந்திரவாத கட்டு இருக்கு, சிலது இருக்குன்னு. ஆனா நீ போகும்போது அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ துதிச்ச போது தேவன் உனக்காண்டி யுத்தம் செய்தார். கமான் சபையே, நீங்க ஆராதனையோடு போங்க சில இடத்துக்கு, உனக்கு விடுதலை. ஹalleluya. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நாக்கு இருக்கு தானே, நாக்கு ரொம்ப கவனமா வச்சிருக்கோங்க. இது தேவனை துதிக்கிற நாக்கு. நாங்க துதிக்கும் போது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவன்னா, நான் துதிக்கும் போது தேவன் அங்க வாசம் செய்யறாரு. அப்ப நான் போக முன்னாடி எனக்கு முன்பதாக தேவன் சென்று கொண்டிருக்காரு. நான் துதிக்க அந்தகார கோட்டைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கும். எப்பயும் இருந்து போட்டு துதிக்கிறவங்களா இருக்க கூடாது, எப்பயுமே துதிக்கிறவங்களா இருக்கணும். ஹalleluya. வாசிங்க. ஒருவரும் தப்பவில்லை. அடுத்து 25 சபைக்கான வாக்கு தத்தத்தோடு நான் முடிக்க விரும்புறேன். என்ன செஞ்சாங்களாமா? யுத்தம் பண்ணல, சண்டை பிடிக்கல, நல்லா ஆராதிச்சாங்க, நல்லா ஜெபம் பண்ணினாங்க. அப்ப யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அவங்களுக்கு கொல்ல பொருள் வருது. எப்படி கொல்ல பொருள் வருது தெரியுமா? வாசிங்க. அப்ப என்னுடைய விசுவாசம் எடுத்துக்கொண்டு வராத முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் எழும்ப போகுது. புதிய ஆத்துமாக்கள். ஹalleluya. உங்களுக்கு ஆத்துமா வேணாடி பரவாயில்ல, எனக்கு ஆத்துமா தேவை. நான் இந்த சபைக்காய் நான் அதை சுதந்திரிக்கிறேன். ஹalleluya. நிறைய ஏராளமான ஆத்துமாக்கள். ஹalleluya. ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல, இருக்கிறவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அது படிப்பா இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். உன்ன கல்யாணத்துக்கு தேவை, உண்ட மகளுடைய கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் தேவன் சந்திப்பார். நான் கல்யாணம் கட்டும் போது எனக்கு கொஞ்சம் தான் கையில காசு இருந்துச்சு. கர்த்தர் அற்புதம் செய்தவர். நேற்றும் இல்லை, இன்னைக்கும் செய்வாரு, நாளைக்கும் செய்வாரு. என்னுடைய தேவன் ஆராதனையும் செய்து கொண்டிருக்கும் போது எனக்காக யுத்தம் செய்து சில அற்புதங்களை செய்தவர் உங்களுக்கும் செய்வாரு. ஹalleluya. 3 நாளாய் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. அவன் விதைக்காததான் அவன் அறுவடை செய்ய போறான். விதைக்கிற காலம் ஒண்ணு வேதம் சொல்லல, அறுக்கிற காலம். அப்படியானா இந்த சபை துதிக்க கர்த்தருடைய ஆவியில ஒருமனப்பட்டு நீங்க துதிக்க ஒரு அறுவடை உங்களுக்காய் காத்திருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த அறுவடை
ஹalleluya எடுத்துக்கொண்டு போக கூடாத அளவுக்கு 3 நாள் கொள்ளையிட்டு இருக்காங்க, யுத்தமே பண்ணாம. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படும். எப்படி என்னெல்லாம் எனக்கு கேட்காதீங்க, என்ன தேவன் செய்வார். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், எல்லா பழமும் நிரம்பும். ஆனா நான் என்ன வேணும் தெரியுமா? நிறைய பள்ளத்தை வெட்டி வைப்பேனா, நிறைய பள்ளத்தை வெட்டி வைப்பேனா. ஏடா எல்லா பள்ளமும் நிரம்பும்னா ஹalleluya விசுவாசத்தோடு 10 பள்ளம் தோன்றவனுக்கு 10 நிரம்பும். ஹalleluya சும்மா ஒண்ண தோண்டி வச்சிருப்போம், ஒண்ணுதான் நிரம்பும். ஹalleluya விசுவாசத்தோடு தோண்ட ஆரம்பிப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஒரு விஷயம், கண்களை மூடி நாங்க ஜெபிப்போம். நான் ஜெபிச்சிட்டு பாஸ்டர் ஐயா கையில கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹalleluya இதுல முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்ல வர்றது, ஸ்தோத்திரம், தியானிங்க எங்களோட வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். ஹalleluya கர்த்தரை ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு. உங்க மேல ஒரு தரிசனம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லார் மேலயும் தரிசனம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. நம்பர் 1, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற விதமா தேவன் எங்களை வழி நடத்துறாரு. அது கஷ்டமா இருக்கும், மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும், நாங்க தாங்குவோம். ஏனென்றால் அது பொய் சொல்லாது. நீ சரியான பாதையில போறான்னா கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். 1, ஆனால் அப்படியே வீண் போகாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த சபையிலிருந்து பல சுவிசேஷகர்கள் நம்புவாங்க. கியா இந்த சுற்றிவர இருக்கிற பட்டணத்தை அசைக்கக்கூடிய அளவுக்கு. ஹalleluya ஸ்தோத்திரம். பல ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருகிற ஒரு worship team எழும்பும். ஹalleluya இட்ஸ் கோனா ரைஸ் அப். பல இளைஞர்களை இந்த ஆலயம் சுதந்தரிக்க போகுது. சபைக்கு வராத உன் மகளும் மகனும் வருவான். அவன் பிரன்ஸ்மாரை விட்டு வருவார். கர்த்தர் தொடுவார். நீ உன்னை ஜெபத்தை விட்டுறாத. உன்னை கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டது கம்பீரத்தோடு நீ அறுப்ப. கம்பீரத்தோடு நீ அறுப்ப. வேதம் சொல்ற ரகசியம் அதுதான். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். ஆனால் நீ அறுவடை செய்யற ஒரு காலம் வந்துருச்சு. ஹalleluya யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு. அது எப்படி என்ன? 3 நாளை கொள்ளையிடத்தக்கதாக. ஹalleluya பல நாட்கள் ஹalleluya போராடி பெற்றுக்கொள்ள முடியாதத கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய தரிசனத்துல, கர்த்தருடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து அந்த தரிசனத்தோடு ஓடும் போது ஹalleluya கர்த்தர் பெரிய கொள்ளை பொருளை தருவார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை அடியானோடும் சபையோடும் கிரியை செய்வதாக. ஹalleluya இந்த நாள் முதலாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஆண்டவரே, இதுவரை கண்டிராத ஒரு அறுப்பு சபையில் வெளிப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஹalleluya யோசேப்புகளை உருவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya சுவிசேஷங்களை உருவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya யூதாக்களை எழுப்ப பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். பல இளைஞர்களை சபைக்குள்ளாய் கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya எல்லா கனமும் மகிமையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன், எங்கள் நல்ல இனிய பிதாவே. ஆமென். God bless you.